بسم الله الرحمن الرحيم. விவாத ஒப்பந்தம். ராமநாதபுரம் மரைக்காடு பட்டினத்தில் ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் 26/8/2012 அன்று ஷேக் அப்துல் காதர் மகன் ஷைஃபுத்தீன் ரஷாதிக்கும் பீர் முகமதுடைய மகன் பி ஜெயினுல்லாப்தீனுக்கும் இடையே கீழ்கண்டவாறு விவாத ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 1. பி ஜெயினுல்லாப்தீன் சார்பாக கலந்து கொண்டவர்கள் கலீல் ரசூல், ரஹமத்துல்லா, MS சுலைமான், சையத் இப்ராஹிம், அப்துல் நாசர், அப்பாஸ் அலி. ஷைஃபுத்தீன் ரஷாதி சார்பாக கலந்து கொண்டவர்கள் ஃபைசல், அப்துல்லா, அஹமதுல்லா பாதுஷா, முஸ்தபா ரஷாதி, ஹபீபுல்லா, ஷாவுல் ஹமீத், சுலைமான். அஹமதுல்லா பாதுஷா இடையில் சென்ற பின்னர் அவரிடத்தில் சுலைமான் என்பவர் கலந்து கொண்டார். விவாதத்தின் தலைப்புகள். முதல் தலைப்பு, இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரமாகுமா? இரண்டாம் தலைப்பு, மார்க்கம் சொல்வதில் பிஜே செய்த பொய் பித்தலாட்டங்கள் மற்றும் மார்க்கம் சொல்வதில் சைஃபுத்தீன் ரஷாதி செய்த பொய் பித்தலாட்டங்கள். இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள தலைப்பட்டவனையில் கூறப்பட்டுள்ள இதர 99 தலைப்புகளும் விவாதத்தின் தலைப்புகளாகும். இடம் திருச்சியில் ஓர் அரங்கம். விவாத நாட்கள் 2013 ஜனவரி 25 முதல் பிப்ரவரி 15க்குள் அரங்கம் கிடைப்பதற்கு ஏற்ப ஏதேனும் 3 நாட்களில் மேற்கண்ட 2 தலைப்புகளில் விவாதம் நடைபெறும். விவாதத்தின் இறுதியில் விவாதிப்போர் இருவரும் கலந்து பேசி அடுத்த விவாதத்திற்கான தலைப்பு அறிவிக்கப்படும். 6. முதல் 2 தலைப்புகளுக்கான விவாத அமர்வின் கால அமர்வு. காலை 10 மணி முதல் மத்தியானம் 1 மணி வரை விவாதம். மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை லொஹர் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். மாலை 5 மணி முதல் 7 மணி வரை அசர் மஹரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை விவாதம். 99 தலைப்புகளில் நடக்கும் விவாதத்தின் கால அளவு. மீதமுள்ள 99 தலைப்புகளுக்கான விவாதம் முடிவு செய்யப்படும். வெள்ளிக்கிழமைகளில் நாள் ஒன்றுக்கு 4 தலைப்புகள் வீதம் விவாதம் நடைபெறும். ஒவ்வொரு தலைப்பும் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் நடைபெறும். நாள் ஒன்றுக்கு 4 தலைப்புகளில் விவாதம் நடைபெறும். இதற்கான நேரம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரை. விவாத செலவு. அரங்கம், ஒளி அமைப்பு, தண்ணீர், டைம்பீஸ், ஜெனரேட்டர் மற்றும் 2 தரப்பும் சமமாக பயன்படுத்தும் செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்வது. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்காக இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். குழு உறுப்பினர்கள் 3/9/2012க்குள் விவாதிக்கும் இருவரும் அரங்க குழு ஏற்பாட்டாளர்கள் யார் என்பதை தொலைபேசி எண்ணுடன் பரஸ்பரம் கொடுத்துவிட வேண்டும். அந்த ஏற்பாட்டாளர்கள் குழு 10/9/2012க்குள் அரங்க ஏற்பாடு செய்வதற்காக சந்தித்து ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்கள் ஒவ்வொரு தரப்பிலும் தலா 100 நபர்கள் வீதம் 200 நபர்கள் மாத்திரமே பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடங்கள் கழித்து அரங்கை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. விவாதம் தொடங்கிய பின் இருக்கை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கினில் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சான்றிதழ் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். வாலண்டியர்ஸ். அரங்கினில் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் வீதம் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்கப்படுவார். பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும்.
இரு தரப்பின் வாலண்டரிஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டரிஸ், கண்காணிப்பாளர் ஆகியோரின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாளர் அவர்கள். வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. வீடியோ. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம் பெற வேண்டும். ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 8 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேர கண்காணிப்பாளர்கள். நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதிப்போர். பி. ஜெயலலிதாபதீன் அவர்களும் ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்களும் விவாதிப்பார்கள். விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு தலா 5 நபர்கள் வீதம் மேடையில் இருக்கலாம். விவாதிப்போர், அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள். முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். 2. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 12 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். 3. விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கு இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். 4. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 19. விவாத அடிப்படை. திருக்குரான் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். முதல் விவாதத்தில் இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று கருத்து வேறுபாடின்றி நிரூபிக்கப்பட்டால் ஏனைய விவாத தலைப்புகளுக்கு அதனையும் ஆதாரமாக கொள்ளலாம். அறிவிப்பாளர்களை பற்றி இடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். மூல நூட்களில் இருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சுப்பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் விவாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கு மட்டுமே பொறுப்பாளர் ஆவார்கள். ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை. 1. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. விவாதிக்கும் இருவரும் உடன்பட்டால் ஒழிய எந்த விதியையும் மாற்றக்கூடாது. 2. இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப், கரும்பலகை ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். 3. விவாதம் நடைபெறும் மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது. 4. ஆன்லைனில் நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது கருத்துக்களோ விமர்சனங்களோ இல்லாமல் விவாதத்தை மட்டும் ஒளிபரப்பலாம். 5. மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே விவாதத்தை தவிர வேற எதையும் எந்த தரப்பினரும் செய்யக்கூடாது. ஒப்பந்தம் படித்து வாசிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஒப்பந்தத்தை கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது டாஸ் போடப்படுகிறது. ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்களின் சார்பாக தலை செய்யப்பட்டது. ஷைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் வென்றுகிறார்கள். விவாதத்தை துவங்குவதற்கு பி. ஜெயலலிதாபதீன் அவர்கள் விவாதத்தை துவங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் மட்டும்தான். இந்த இரண்டை தவிர வேறு எதுவும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக ஆகாது என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இஜ்மா என்பது
அதாவது ஒருமித்த கருத்து. இஜ்மா என்றால் ஒருமித்த கருத்து, ஏகமனதாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்களாக ஆகுமா என்பது குறித்து இன்றைய தலைப்பிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம். நாங்கள் இஜ்மா என்பதையோ இது அல்லாத வேறு எதனையுமோ ஆதாரமாக ஏன் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொன்னால், இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ் திருமறையில லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்கிறான். 39வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தம். மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எனும் பொழுது அந்த மார்க்கத்திலே என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்ற அனைத்தையுமே அவன் மாத்திரம்தான் முடிவு செய்ய முடியும். அவன் செய்கிற முடிவுகள் வஹியின் மூலமாக மட்டும்தான் மனித குலத்திற்கு கிடைக்க முடியும். அந்த வஹி அல்லாத வேறு எதுவும் மார்க்கமாக ஆகாது என்று இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வஹி என்பது ஓதி காட்டப்படக்கூடிய திருக்குரான் என்ற வஹி இருக்கிறது. ஒருவரை தூதராக தேர்வு செய்து அவருடைய உள்ளத்திலே இறைவன் போடுகிற செய்தி வஹி என்று இன்னொரு வஹி இருக்கிறது. இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள். அதாவது வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர் செய்த தவறுக்காக அல்லாஹ் வெளியேற்றும் பொழுது மனித குலத்துக்கு அல்லாஹ் இந்த கட்டளையைத்தான் முதல் கட்டளையாக போட்டான். ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை பின்பற்றினால் உங்களுக்கு பயமில்லை, அச்சமில்லை என்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளை வெல்லக்கூடிய அறிவை, திறமையை, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து இருந்தும், அல்லாஹுடைய திருக்கரத்தால் அவர்கள் நேரடியாக படைக்கப்பட்டு இருந்தும், நீங்கள் போய் நல்லதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கூட அதிகாரம் கொடுக்காமல், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், நேர்வழி என்னிடமிருந்து வரணும், நான் சொல்வதைத்தான் கேட்கணும், அப்ப அந்த வஹியத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மனித குலத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து வந்த முதல் கட்டளை. இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வேறு இஜ்மாவோ வேறு என்னவோ எதுவும் மார்க்கம் இல்லை என்று சொல்கிறோம். இதை நம்முடைய மூல மந்திரமாக, கொள்கை முழக்கமாக உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவும் நமக்கு சொல்கிறது. இந்த ரெண்டு தான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் எஜமான், அவன் சொல்ல கேட்பேன். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர், சொந்தமா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுவாங்க, அவங்க சொல்லையும் கேட்பேன். இந்த ரெண்டு பேர் சொல்லையும் கேட்பேன் என்பதும் இந்த திருக்கலிமாவுக்குள் அடங்கி இருக்கிறது. வேற எதையாவது யார் சொல்லையாவது கேட்க வேண்டும் என்று இருந்தால் அதையும் சேர்த்து நம்முடைய மூல கொள்கை முழக்கத்திலேயே நமக்கு சொல்லி தரப்பட்டு இருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமா கூட ரெண்டு தான் மூல ஆதாரம் என்பதை தெள்ள தெளிவாக சொல்கிறது. அதே மாதிரி 5வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்வது அல்லாஹ். இது அறகுறையாக கொடுத்ததை எல்லாம் பூர்த்தி என்று மனுஷன் சொல்லிடுவான். படைத்த இறைவன் ஒன்றை பூர்த்தி செய்தால் அதுக்கு பிறகு வேற எதுவுமே மிச்சம் வைக்கல, குறை இல்லை, எல்லாமே சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது என்பது இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் என்பதிலேயே நமக்கு விளங்குகிறது. இது கூட இந்த ரெண்டை தவிர வேற எதுவும், ஏன்னா இஜ்மாவா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் அந்த நாளுக்கு பிறகுதான் வருது. இன்றைக்கே பூர்த்தி ஆக்கிட்டு அல்லாஹ் என்னைக்கு சொல்றானோ அதுக்கு பிறகு உள்ளதை எல்லாம் ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டோமே, ஆனால் அல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று குர்ஆனை பொய்யாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். அல்லாஹ் எதையும் மறக்கிறவன் கிடையாது. வமாகான ரப்புக நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் கிடையாது. மறந்துட்டு விட்டுருவானா? முடியாது.
அதே மாதிரி விளக்குவதில் அறகுறையா விளக்கியிருப்பான், அதனால வேற ஒருத்தவங்களுடைய இது தேவைப்படும் சொன்னா ஒலாயு நபியூக்க மிசுல் ஹபீர், அவனை போல வேற யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாதுங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு அழகா நான் சொல்லி தருவேன். இப்படி எல்லாம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுற காரணத்தினால இது இஜ்மாவோ வேற என்னவோ மூலாதாரம் கிடையாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், இன் அத்தபிஉ இல்லாமா யுஹா இலைய. இது 6வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் இருக்கிறது. பல இடங்களில் இந்த கருத்து இருக்கிறது. எனக்கு வஹியாக இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சொல்கிறான். அதே மாதிரி இதுவும் ஆதாரமாக இருக்கிறது. வஹியத்தான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் என்று சொல்லும் பொழுது வஹி இல்லாத படைத்தவனுடைய மார்க்கத்தில் படைத்தவனுடைய கருத்து இல்லாமல் வேறு எவருடைய கருத்தும் மார்க்கமாக ஆகவே ஆகாது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி மூமின்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அன்னல்லதீன ஆமனு இத்தபவுல் ஹக்க மிர் ரப்பிஹிம், மூமின்கள் யார் என்று கேட்டால் ரப்பிடமிருந்து வந்த சத்தியத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். ரப்பிடமிருந்து வஹி மூலமாகத்தான் நமக்கு சத்தியம் வரும். அதனால வஹியை தவிர வேறு எதுவும் மார்க்கம் கிடையாது என்று நாங்கள் சொல்கிறோம். அதே போல ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவதை பற்றி ஒரு 4வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன் பஅத ருசுலி, ரசூல்மார்களை அனுப்பின பிறகு மனிதர்களுக்கு எந்த ஒரு ஹுஜ்ஜத்தும் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் ருசுலன் முபஷிரீன வ முன்திரீன, ரசூல்மார்களை நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த அர்த்தமும் இதற்கு உள்ளது, இதற்குள் அடங்கி இருக்கிறது. எந்த அர்த்தம்? ரசூல் வந்த பிறகு வேற எதுக்கு ஹுஜ்ஜத்து? வேற ஹுஜ்ஜத்து இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு வேற எதுவும் ஹுஜ்ஜத்தின் ஆதாரம், வேறு எதுவும் ஆதாரம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பியதாக சொல்வதும் நமக்கு இஜ்மாவோ வேற எதுவுமோ மார்க்க ஆதாரம் இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது புல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற மாதிரி எங்க எல்லாம் வருதோ அது எல்லாமே வழிகேடு தான். இப்ப இஜ்மாவோ வேற எதையும் சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் வைங்க, அப்ப இது அல்லாஹ் சொல்லல, ரசூலும் சொல்லல, நம்ம சொல்றோம்னு சொன்னா தீனை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இது தீன்ல உள்ளதா இருக்குமே, ஆனால் அல்லாஹ் சொல்லி தந்து இருப்பான். அல்லாஹ் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கிறான்? குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்களா? அப்ப தீனை சொல்லித் தர்றது நானா தான் இருக்கணுமே தவிர நீங்களாக இருக்கக்கூடாது. நான் சொல்றதான் தீனு, ஏன் சொல்ல நீங்க கேட்கணும். நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டு இதான் தீனு என்று சொன்னால் அப்ப தீனை நீங்க எனக்கு சொல்லித் தர்றீங்க. இது இஜ்மாவோ வேற எதையோ நீங்க சொன்னீர்களே, ஆனால் அது இந்த எச்சரிக்கைக்குள் அது அடங்கும் என்று நாங்கள் வாதிடுகிறோம். அதே மாதிரி இது குஜராத்தில் 16வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 10வது அத்தியாயம் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அத்துனபியூனல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? பிமாலா யாலமு ஃபிஸ்ஸமாவாத்தி வலா ஃபில் அர்து, வானங்களிலும் பூமியிலும் இல்லாத ஒன்றை நீங்க போய் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? எல்லாம் தான் அவனுக்கு தெரியுமே. இன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வருதுன்னா வரும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதை என்ன செய்யணும் அவன் சொல்லி இருப்பானா இருக்க மாட்டானா? அப்ப வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்து நீங்க அதை கண்டுபிடிச்சு அவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்பதில் இருந்து அல்லாஹ்வை தவிர மார்க்கத்தில் கூடும் கூடாது ஹலால் ஹராமு முஸ்தஹபு சுன்னத்து இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இதெல்லாம் குர்ஆனுக்கு எதிரானது என்று நாங்கள் எங்களுடைய வாதத்தை நிறுவுகிறோம். அதே போல நபிகள் நாயகம் பெரிய ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 4882வது ஹதீஸாக இருக்கிறது. சில பிரதிகளில் எண்கள் மாறுபடலாம், அது உங்களுக்கு சொல்லித் தர வேண்டியதில்லை. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு லம் யகுன் நபியுன் கப்லி,
எனக்கு முன்னாடி எந்த நபியாக இருந்தாலும் இல்லா கான ஹக்கன் அலைஹி ஐயதுல்ல உம்மத்தஹு அலா கைரிமா யுஅல்லிமுஹு லஹும், அவருடைய கடமை என்னவென்று சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் அறிவித்து கொடுப்பதும், யுன்சிருஹும் ஷர்ரமா யுஅல்லிமுஹு லஹும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள்ல கெட்டதையெல்லாம் எச்சரிக்கிறதும் இது கடமையாக இருந்தே தவிர எந்த தூதர் அனுப்பப்பட்டது கிடையாது. தூதர் அனுப்புறது எதுக்குன்னா கடமையான எல்லா நன்மையான, கடமையானது மட்டுமில்லை நன்மையான எதெல்லாம் நன்மை தருமோ அதையெல்லாம் சொல்லி தருவதுதான், எதெல்லாம் கெட்டதாக இருக்குமோ அதையெல்லாம் எச்சரிக்கிறது தான். அப்படித்தான் இறை தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப நமக்கு எதெல்லாம் ஹைரோ, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியாக இருக்கிறதோ அது அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி முடித்து விட்டார்கள். எதெல்லாம் கெட்டதாக நம்மளை பாவத்திலே நரகத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி முடித்து சென்று விட்டார்கள். அப்ப அதுக்கு பிறகு வந்துகிட்டு நீ சொல்லல, இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, மிச்சம் இருக்குது. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தின் ஆதாரங்கள் எத்தனை? மார்க்கத்தில் இது இஸ்லாமிய மார்க்கமாக கடைபிடிப்பதற்காக வேண்டி ஆதாரமாக கொள்ளத்தக்க வகைகள் எத்தனை என்ற ஒரு அடிப்படையான கேள்விக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒட்டுமொத்தமாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய ஹக்குவாதிகள், சத்தியவாதிகள் 4 விதமான வகைகளை எடுத்து வைத்தார்கள். ஒன்று குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது இஜ்மா, 4வது கியாஸ் ஆய்வு. இதில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் 4வது வகையை எதிரணி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால் பெயரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். செயல்பாட்டு அளவில் அது இல்லாமல் எங்களுடைய மார்க்கத்தை சொல்ல இயலாது என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த கியாஸ் என்ற வகையை இங்கு விட்டுவிட்டு 3வது இருக்கக்கூடிய இஜ்மா என்பதை மட்டும் பேச வேண்டும் என்ற நிலையிலே இன்று நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தால் இதிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும், இஜ்மாவையும் ஆதாரம் கொள்வதற்கு. அருமை சகோதரர்களே, மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த மார்க்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விற்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. இதை எதிரணியினர் வாசித்த ஆயத்துக்கள் நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்துகின்றன, அதில் எந்தவித சந்தேகமும் அல்ல. ஆனால் இந்த 2ஐ கொண்டு மட்டும் முழுமையான விளக்கத்தை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டுதல்களை நேரடியாக தெளிவாக பெற முடியுமா என்று சொன்னால் வாழ்க்கையில் சாத்தியமற்ற நிலை இது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால் 6000 சில்லறை என்று சொல்லுவார்கள். ஹதீஸுடைய மொத்த எண்ணிக்கைகளை எடுத்து பார்ப்பீர்களேயானால் 4000 சில்லறை என்று சொல்லுவார்கள். துண்டு துண்டாக ஆகும் பொழுது ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளாக பிரிந்து விடுகிறது. ஏறத்தாழ ஒரு 11000 சொற்றொடர்கள். இதிலே வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக இருக்கிறது, ஒளிவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்தான் ரஹமத்தான வழிமுறைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. 1000 ஆண்டுகளை கடந்து அடுத்து இன்னொரு 1000 ஆண்டுகளை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய புத்தம் புதிய ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும். அதை இந்த 11000 சொற்றொடர்களை கொண்டு நேரடியாக விளக்கி கூற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. 11000 சொற்றொடர்களில் பல லட்சம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நேரடியாக, நான் நேரடியாக என்று சொல்லுகிறேன், தொக்கி நிற்கும், உள்ளே அடங்கி இருக்கும்
தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கும். அதற்கு தகுதியுள்ளவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்லுவது நேரடியாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு எடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு காலத்திலும் முடியாது. இதனால் தான் மார்க்கத்தில் ஆதாரம் எப்படி பிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தலையை பயன்படுத்தி சிந்திப்பதை விட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் சற்று ஆய்வு செய்தால் இஜ்மாவுடைய தன்மையை புரிந்து கொள்வீர்கள். அது அல்லாமல் இஜ்மாவிற்கே விளக்கம் அது வேறு விதமாக அவர்கள் விளங்கி இருந்த காரணத்தினாலோ அல்லது விலக்கி கொடுக்கக்கூடிய விருப்பம் இருக்கிற காரணத்தினாலோ அசல் அதனுடைய தாரீஃபை, விளக்கத்தை, அதனுடைய இலக்கண சட்ட விதிகளை மாறி வேறு விதமான விளக்கங்களை தரப்படுகிறது. எல்லாரும் கூடி ஒட்டுமொத்தமா கூடி தீர்மானம் போட்டு இஸ்லாமிய சட்டம் என்று சொல்றது இதுதான் இஜ்மா என்ற ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு போதித்து தாங்களும் தவறிலிருந்து பிறரையும் தவறில் ஆழ்த்தக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, உண்மையில் மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டினார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமது பிரதிநிதியாக யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்பி வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நல்லுரை வழங்கினார்கள். அனைத்து சஹாபாக்கள் பல பேர் சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து பல பகுதிகளுக்கு பிரதிநிதிகளாக அனுப்பி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து அனுப்புவார்கள். இது வழக்கமாக இருந்தது. பலருக்கு எழுத வைத்து ஏடாகவும் கையில் கொடுத்திருக்கிறார்கள். பல பேருக்கு இது விதமான நிகழ்வுகள் வரலாற்று நூல்களில் நிறைய இருக்கிறது. நம்ம பயான் செய்ய வரல, விவாதம்ங்கிற அடிப்படையில் நான் சொல்றேன். தீனை விளங்குவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி சொன்னார்கள் பாருங்கள். அந்த வழிமுறையிலே நாம் செல்லுவோமேயானால் தான் நாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றியவர்கள் ஆவார்கள். அந்த வழிமுறையை தவிர்த்து விட்டு ஆயத்துக்களை வாசித்து அள்ளி வெடுத்து விட்டு இதுதான் வழிமுறை என்று சொன்னால் சுய சிந்தனை என்றுதான் ஆகுமே தவிர நபியை பின்பற்றுவதனுடைய வழிமுறையாக அது ஆகாது. நான் எப்பொழுதும் சொல்லுவது இப்போதும் சொல்லுகிறேன், குர்ஆனை ஹதீஸுகளுடைய துணை இல்லாமல் விளங்கவே முடியாது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அர்த்தம் தெரிவது வேறு. சட்ட பிரச்சனைகள், ஆழ்ந்து இருக்கக்கூடிய தத்துவங்கள், கருத்துக்கள், இதை நாம் ஹதீஸுடைய துணை இல்லாமல் நேரடியாக விளங்க ஆரம்பிப்போமேயானால் ஏடாகூடமான கருத்துக்கள் குர்ஆனை கொண்டு இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கவில்லை. அப்படித்தான் ஆகுது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஆதாரம் எடுக்கிறது எதை எடுக்கிறாங்க? குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து வைப்பாங்க. என்ன காரணம்? நபியுடைய வழிகாட்டுதலை ஒதுக்கிட்டு வெறும் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வச்சு தத்தமது வழிமுறைகளுக்கு ஆதாரமாக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். அதனால இதை விட்டுட்டு நாமளா ஆயத்துக்களை அடுத்து ஒரு 10-15 நம்பர்களை வாய்ப்பாடு மாதிரி போட்டு அனுப்பிடுறது, அடுக்கி விடுறது பெரிய காரியம் அல்ல. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறையில் சொல்லிக் கொடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபலை கவர்னராக யமனுக்கு அனுப்பும் பொழுது அவர்களை வாகனத்திலே அமர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறார்கள். போகும் பொழுது சொல்லுகிறார்கள், முஆதே, அடுத்த வருடம் நீ திரும்பி வரும் பொழுது நான் ஹயாத்தாக இருக்க மாட்டேன். எனது கபருக்கருகிலே நீ கடக்கக்கூடிய நிலையைத்தான் நீ காண்பாய். ஆகையினால் உனக்கு ஒரு சில முக்கிய நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் வழிகாட்டுதலையும் தருகிறேன் என்று பல செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஒரு செய்தியாக வருகிறது. ஹஜ்ரத் முஆதை பார்த்து சொன்னார்கள், மக்களுக்கு நீங்கள் போவீர்கள், மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுவீர்கள், எதை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு விளக்குவீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வரிசையை பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். நான் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூலே இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறையை அடிப்படையாக வைத்து மார்க்கம் சொல்லுவேன், தீனை சொல்லுவேன், சட்டங்களுக்கு தீர்வை கொடுப்பேன், தீனுடைய அடிப்படையில் குர்ஆனுடைய அடிப்படையிலே நான் எடுத்துச் சொல்லுவேன். நான் சொல்லவில்லை. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விக்கு பதிலாக சொல்கிறார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேள்வி கேட்கிறார்கள், ஃபஇல்லம் தஜிது ஃபீ கிதாபில்லாஹ், இறை வேதத்திலே ஒரு விஷயத்திற்கு விளக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால், இறை வேதத்திலே இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கலாம், அதை நீ தேர்ந்தெடுக்க முடியாமல் போகலாம், உன்னுடைய விளக்கத்திற்கு வராமலும் போகலாம். இறை வேதத்திலே நீ தேடக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர் என்று கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொல்கிறார்கள், நாயகமே, உங்களுடைய வழிமுறையின் முன்னால் இருக்கிறது,
நீங்கள் காட்டிக் கொடுத்த தெளிவுரைகள் என்னிடத்தில் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுவேன் என்று ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கேள்வி பாருங்க, இங்கதான் வருது. என்னுடைய வழிமுறையிலும் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்காமல் போனால் என்ன செய்வீர்கள்? அங்கேயே எடுத்து காட்டுகிறார்கள், எல்லா பிரச்சனைகளும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை. இல்லாவிட்டால் மூன்றாவது கேள்வியுடைய தேவை என்ன வந்தது? முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியோட விஷயத்தை முடித்தரலாம். ரசூல்மார்களை அனுப்பினான், நபிமார்களை அனுப்பினான், என்னை இறுதியாக அனுப்பினான், தெளிவான குர்ஆனை அனுப்பியிருக்கிறான். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், பலமான வழியை, சரியான வழியை குர்ஆன் காட்டிக் கொடுக்கும். நான் காட்டிக் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையும் தெளிவானது. அடுத்து தேவையில்லை என்று கேள்வியை நிப்பாட்டியிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக கேட்கிறார்கள், ஹதீஸிலேயும் எனது வழிமுறைகளிலேயும் நீங்கள் அணுகக்கூடிய பிரச்சனைக்கு நேரடி தீர்வு கிடைக்க முடியாவிட்டால் என்ன செய்வீர்கள்? அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆய்வை வைத்து, அறிவை வைத்து, சிந்தனையை வைத்து அந்த மார்க்க பிரச்சனைக்கு தீர்வு கூறுவேன், மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லுவேன். குர்ஆனில் தெளிவாக இல்லாமல் கிடைக்காமல் போகும்போது, ஹதீஸில் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் பொழுது, சுய சிந்தனை, இது மார்க்கத்திற்கு உகந்ததா, குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்கு மோதாமல் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையா என்பதை சிந்தித்து, தீர சிந்தித்து, மனசாட்சியை முன்னிறுத்தி, அறிவை பயன்படுத்தி, ஆய்வை எடுத்து, அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து போதிப்பேன். சகோதரர்களே, ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூன்றாவது கேள்வியை கேட்டதற்கு பிறகு, அந்த பதிலை பெற்றதற்கு பிறகு முஆத் இப்னு ஜபலுடைய நெஞ்சை தட்டி கொடுத்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஃபக லி ரசூலில்லாஹ் மா யுஹிப்பு ரசூலுஹு ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் எந்த வழியை நான் பிரியப்பட்டனோ, பொருந்திக் கொள்கிறேனோ, அந்த வழியை விலக்கி கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ரசூலாகிய எனது ரசூலுக்கு இந்த வழிமுறைகளை விலக்கி கொடுத்து, அல்லாஹ் இந்த தீனுடைய வழிமுறைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தானே, இப்படி ஒரு சிந்தனை எனது சமுதாயத்தில் போட்டானே, எனது சஹாபிக்கு இப்படி சரியான பதிலை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே, அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்கள். அருமை சகோதரர்களே, நான் இங்கே மூன்றாவது கேள்விக்கு கிடைத்த பதில் ஆய்வுதான். இப்ப நான் உங்களிடத்தில் கேட்க வருவது, ஒரு நபருடைய ஆய்வுக்கு இந்த பதிலாகுமையானால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நேரடியாக கிடைக்காமல் போகும் பொழுது, தெளிவான சட்டங்கள் பெறப்படாமல் ஆகும் போது, ஒரு கருத்தை பல ஆலிம்கள் அல்ல, குழுமி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து ஆய்வு செய்து மனசிலே தோன்றி தீர்மானம் போட்டு சொல்லுவதற்கு பெயர் அல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படைகளை உணர்ந்து, தேல்வையை உணர்ந்து, மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே ஒரு சட்ட தீர்வை கொடுப்பதற்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மாத்திரம்தான் மூல ஆதாரங்கள், வேறு எதுவும் மூல ஆதாரங்கள் ஆகாது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நான் முன்வைத்திருக்கிறேன். எதிர்த்தரப்பினர் இவ்வளவு நேரம் வாய்ப்பு இருந்து கூட எதை ஆதாரம் என்று சொல்லுகிறார்களோ அதுக்குரிய ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை. இஜ்மான்னா ஒரு ஆதாரம் சொன்னா, இந்த இருக்கு இஜ்மா ஆதாரங்கிறதுக்கு உரிய ஆதாரம் என்று சொல்லணும். அவருடைய உரை பூரா என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கியாஸை ஏற்றுக்கொண்டார்கள், என்னமோ கியாஸுங்கிறத மறுத்து கொண்டே இருந்த மாதிரியும், விவாத ஒப்பந்தத்தில் கியாஸை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இங்க பிரதிபலிக்கிறாங்க. முதல்ல கியாஸ்னா ஆய்வுண்டு அவர் அர்த்தம் செஞ்சிட்டார். ஒரு சொல்லுடைய அர்த்தம் எப்படி அந்த சொல்லுக்கு சொந்தமானதோ, அதிலிருந்து ஆய்வு செய்து இருக்கிற முடிவும் அதை சேர்ந்ததுதான். குர்ஆன்ல இருந்து நேரடி அர்த்தமும் குர்ஆன் சொல்வதுதான், ஆய்வு செய்து விளங்குறதும் குர்ஆன் சொல்றதுதான். அதையே கியாஸும் தனியா போட்டு பிரிக்கிறீங்க? குர்ஆன் ஆய்வு தானே செய்யணும். குர்ஆன் ஆய்வு செஞ்சு ஒன்றை எடுத்தால் அது குர்ஆனுடைய கருத்து தான்.
ஹதீஸை ஆய்வு செய்து எடுத்தால் ஹதீஸுடைய கருத்து தான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான், ஏன் கியாஸ்னு சொல்றீங்க என்றுதான் விவாத ஒப்பந்தத்தில் கேட்டிருக்கிறோம். இதை 20 ஆண்டுகளாக விளக்கி இருக்கிறோம். 3 மணி நேரம் கியாஸ் என்றால் என்னன்னு ஒரு பெரிய நீண்ட உரையை நிகழ்த்தி நம்ம onlinepj.com அது இருக்கிறது. இது பல வருடங்களாக நம்ம சொல்லி வரக்கூடிய விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னா, இஜ்மாவுக்கு வர்றாங்க, நேரடியாக பெற முடியாது. 6000 வசனத்திலையும் 4000 ஹதீஸ்லையும் நேரடியா எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி, நேரடியா இல்லாம அதுல இருந்து விளங்குறமே அதுவும் மார்க்கம்தான் என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாகத்தான் முஆத் இப்னு ஜபல் அவங்களுடைய ஹதீஸை எடுத்து வைக்கிறாங்க. அது நம்ம நிலைப்பாட்டில் பலவீனமானதாக இருந்தாலும் நான் வாதத்தில் வைக்கல. ஏன்னு கேட்டா பலவீனமானது சம்பந்தமா ஒரு தலைப்பு இருக்கிறது. அதனால அதை அந்த வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டு நான் சொல்றேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இஜ்மான்னு ஒண்ணு கிடையாது என்பதற்கு தான் ஆதாரம். ஏன்னா குர்ஆன்ல உனக்கு தெரியாட்டா என்னன்னு கேட்கிறாங்க, ஹதீஸ்ல கிடைக்காட்டி என்னன்னு கேட்கிறாங்க. அஜ்தஹிது ரஅயி வல ஆலு, நான் ஆய்வு செய்வேன், அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க. அப்ப நேரடியா கிடைக்காட்டி ஆய்வு செய்ய என்றுதான் அர்த்தமே தவிர, முஆத் இப்னு ஜபல்ட்ட எல்லா அறிஞர்களையும் கூட்டி ஏகமானதா மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு இஜ்மா செய்யன்னு சொல்லல. அவர் ஒரு ஆள் தான் ஆய்வு செய்யறார். அப்ப குர்ஆன்ல நேரடியா இல்லாட்டி என்னங்கிறது தீர்வு ஹதீஸ்ல கிடைச்சு போச்சு. நேரடியா இல்லாட்டி சிந்திச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். அது குர்ஆன் தான். ஹதீஸ்ல நேரடியா கிடைக்காட்டி சிந்திச்சு எடுக்கணும், அது ஹதீஸ் தான். அப்ப இது இஜ்மா இல்லைன்றதை இது காட்டுது. இஜ்மாவுக்கு அவர்கள் எடுத்து வச்ச ஆதாரமே ஏகமானதா கூடி நீங்க முடிவெடுங்க என்ற கருத்துக்கு எதிராக இருக்கிறது. அவரவர் ஆய்வு செய்துதான் முடிவெடுக்க வேண்டும், ஆதாரங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லும் பொழுது, இதை இஜ்மாவுக்கு பெரிய ஆதாரம் இவ்வளவு நேரம் வாய்ப்பு இருந்து கூட இஜ்மாவுக்கு ஒரு ஆதாரத்தை அவங்க என்ன செய்யல, சொல்லலை என்பது நீங்கள் கவனி. அவ்வளவு பலவீனமானது இஜ்மா என்பது. அடுத்ததாக குர்ஆனை விளங்குற விஷயத்தை சொல்லும் பொழுது ஹதீஸ் துணை இல்லாம விளங்கவே முடியாது அப்படின்னாங்க. அது விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் குர்ஆன் 2 வகையில் விளங்கக்கூடியது இருக்கிறது. எல்லாமே குர்ஆன்ல சொல்றான். லிதுபையின லின்னாசி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன், நான் அருளியதை நீ விளக்கணும், அவங்க சிந்திக்கணும். அப்ப குர்ஆன்ல சிந்திச்சு விளங்கக்கூடிய வசனங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். தூதர் விளக்கினால்தான் விளங்கக்கூடிய வசனங்களும் இருக்கிறது. எதை தூதர் விளக்கினால் விளங்குமோ அதை தூதர் விளக்கினால் தான் விளங்கணும், விளக்கத்தை வைத்து தான் விளங்க வேண்டும். எதை சிந்தித்து விளங்க முடியுமோ அதை சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற 2 வகையில் இருக்கிறது என்பதையும் இந்த விவாதத்தோடு தொடர்பு இல்லாட்டாலும் வச்சதுக்கு நான் சொல்றேன். அவங்க வாச்ச ஒட்டுமொத்த விஷயமே அவ்வளவுதான். அவங்க இந்த வாதத்தில் வச்ச ஒட்டுமொத்த விஷயமே அவ்வளவுதான். அதே நேரத்தில் இவங்க இஜ்மா என்பதற்கு இவங்க என்ன கான்செப்ட்ல இருக்கிறாங்க என்பதை இதுவரைக்கும் விளக்கல. இஜ்மாண்டா என்னன்னு விளக்கல. ஆனா அவங்க விளக்குனதுல சூசகமா ஒன்ன சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? குர்ஆனை வச்சு எடுக்கிற முடிவு தான் இஜ்மா. அந்த கருத்தை சொல்றாங்க. ஒரு முடிவு இப்படி என்றால் எல்லாரும் குர்ஆனை வச்சு செய்தால் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இணைஞ்சிருக்கிறாங்க, மூடலா பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப நாம இப்ப கேட்கிறது என்ன தெரியுமா? இஜ்மா என்பதை பற்றி விவாதிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் கேட்பது இஜ்மாண்டா என்ன? ஏன் அப்படி கேட்கிறேன்? இஜ்மா என்றால் என்ன என்பதில் இஜ்மா இல்லை. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது. கும்பகோணம் சுவாமிமலையில் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது. உணவு, உறைவிடம், உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இஜ்மா என்றால் என்ன, ஒருமித்த கருத்து என்றால் என்ன என்பதில் ஒருமித்த கருத்து இல்லை. யாரிடத்தில் இல்லை? யார் சுன்னத் ஜமாத் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ எதிர் தரப்பினர் அவர்களிடத்தில் இல்லை. அப்ப இஜ்மான்னா நீங்க எதை சொல்றீங்க? நீங்க சொல்ற இஜ்மாவுக்கு என்ன குர்ஆன் வசன ஆதாரம்? நீங்க சொல்ற இஜ்மாவுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம்? இஜ்மாவுக்கு நீங்க எதையாவது சொல்வீர்களே, ஆனால் நீங்க சொல்லாத வேற இஜ்மாவெல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, அவங்க என்னால என்ன, அந்த இஜ்மா சரியா என்பதை என்ன செய்யணும், நீங்க சிந்திக்க வேண்டும். புரிந்து கொள்வதற்காக நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ற மாதிரி நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். சும்மா உங்களுடைய பயானா சொல்லிவிட்டு போகக்கூடாது. திருப்பா கேட்கிறேன், ஒருமித்த கருத்து இஜ்மா என்பதற்கு இலக்கணம் என்ன? எதை இஜ்மா நீங்க சொல்றீங்க? நம்பர் 1, ஒருமித்த கருத்து இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று சொல்லி சுன்னத் ஜமாத் என்று நீங்க சொல்லக்கூடியவர்கள் மத்தியில ஒருமித்த கருத்து இருக்குதா? யாரெல்லாம் சுன்னத் ஜமாத்துங்கிறீங்களோ அத்தனை பேர் இஜ்மா ஆதாரம் சொல்லி இருக்கிறாங்களா? அதை நீங்க 2வது கேள்விக்கு பதில் சொல்லணும். சொன்னதுக்கு நாங்க விளக்கம் சொல்லுவோம், மறுப்போம். அதை ஒருமித்த கருத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்வீர்களே, ஆனால் சொந்த கருத்தா சொல்றீங்களா, யாராவது சொன்னதை எடுத்து சொல்றீங்களா? ஏன்னா இப்ப இஜ்மாவுக்கு நீங்க சொன்ன சில சூசகமாக சொன்னதெல்லாம் உங்க சொந்த விளக்கமா இருக்கிறது. எதிலிருந்தாவது சோர்ஸ்ல இருந்து நீங்க சொல்ல வேண்டும். எந்த சோர்ஸ்ல இருந்து இந்த கருத்தை சொல்றீங்க என்பதற்கு இந்த நூல்ல இருக்குன்னு சொல்லணுமே தவிர, ஏன்னா பல கருத்து எழுதி வச்சுக்கிறீங்க, எதை அடிப்படையாக வச்சு சொல்றீங்க? சொந்தமா நீங்க இதுல இல்லாத வேற இஜ்மா சொல்றீங்களா? அடுத்து மற்றவர்கள் சொன்ன அடிப்படையெல்லாம் நீங்க சொல்றதா இருந்தால் மற்ற அனைவரும் சொன்னதை சொல்கிறீர்களா? மற்றவர்கள் பல கருத்து இருக்கும் பொழுது அதில் ஒன்றை மட்டும் தேர்வு செய்து சொல்கிறீர்களா? இதை விளக்க வேண்டும். சரி, ஒருமித்த கருத்துங்கிறீங்களே, ஒருமித்த கருத்துன்னா சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து மட்டுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எதுல இருக்கிறீங்க? சஹாபாக்கள்ல முஜ்தஹிதுகள் ஆய்வாளர்களுடைய ஒருமித்த கருத்து அதான் இஜ்மா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? முதல் 3 தலைமுறை கைருல் குரூன், சஹாபி, தாபி, தபா தாபி என்கிற தலைமுறை இருக்க, அவங்களுடைய ஒருமித்த கருத்தான இஜ்மா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க எந்த இஜ்மாவில் இருக்கிறீர்கள்? அவர்களில் முஜ்தஹிதுகள் சொன்னதான் இஜ்மா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க எந்த இஜ்மாவில் இருக்கிறீர்கள்? அதே மாதிரி மதீனாவாசிகளுடைய இஜ்மா தான் ஆதாரம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் சுன்னத் ஜமாத் ஆள்கள். நீங்கள் யாரை சுன்னத் ஜமாத் என்று சொல்வீர்கள்? அவங்க மதீனாவாசிகளுடைய இஜ்மா தான் ஆதாரம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அது சரியா? அந்த கருத்து, அந்த இஜ்மாவில் நீங்க இருக்கிறீங்களா? அல்லது ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்றுபடணும் என்று சொல்கிறார்கள், அதான் இஜ்மாவா? அல்லது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உள்ள ஆய்வாளர்கள் மட்டும் கூடி முடிவெடுக்கிறது, எல்லாரையும் சேர்த்துக்கிற கூடாது என்ற கருத்து உங்க கருத்தா? அல்லது இது பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கிறதா? ஒருத்தர் கூட மாறு செய்யக்கூடாதுங்கிற அளவில் அது இருக்கணுமா? எந்த கருத்தை நீங்க சொன்னாலும் ஒருவர் கூட மாறு செய்யாத அளவில் இருக்கணுமா? இந்த கேள்வியும் குறிச்சிக்கிற வேண்டும். அடுத்து ஒருமித்த கருத்துன்னா சுன்னத் ஜமாத்துடைய ஒருமித்த கருத்தா, அல்லது முஸ்லீம்ல உள்ள அனைத்து பிரிவையும் கூட்டிக்கிட்டு ஒருமித்த கருத்து எடுக்கிறதா என்பதற்கு நீங்க செய்யணும். அல்லது சுன்னத் ஜமாத் என்று சொல்லிவிட்டீர்களே, ஆனால் நீங்கள் சுன்னத் ஜமாத் சொல்லக்கூடிய ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி எல்லாரும் சேர்ந்து கூடி மசூரா பண்ணி ஒருமித்த கருத்தா? ஷாஃபிக்கு தனி இஜ்மா, ஹனபிக்கு தனி இஜ்மாவா? எதை சொன்னாலும் அது அவ்வளவு தவறு என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது, நீங்க எதை சொன்னாலும். அடுத்து பரேலவிகள் தேவபந்திகள் முரண்பட்டு இருக்கிறாங்களே, ஒரு பிரச்சனை வரும்போது 2 பேரும் கூடி எடுக்கணுமா, அல்ல பரேலவி அவங்களுக்கு தனி இஜ்மா எடுத்துக்கணுமா, தேவபந்தி தனி அவங்களுக்குள்ள கூடி அவங்க முஜ்தஹித் இஜ்மா எடுத்துக்கணுமா? அதை சொல்லணும். ஷரியத்தில் மட்டும்தான் ஒருமித்த கருத்து வரலாமா? ஹக்கீகத்து, மாரிபத்து என்றெல்லாம் சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் கூட இஜ்மா இருக்குதா? அதையும் சொல்லணும். 4 மதுஹபுடைய ஒருமித்த கருத்தா? ஒவ்வொரு மதுஹப் சொல்லிட்ட முதல்ல. அடுத்து இந்த இஜ்மாங்கிற பேர்ல, ஒருமித்த கருத்துங்கிற பேர்ல அகீதாவுல எல்லாம் கூடி அதை வகுக்கலாமா? ஒருமித்த கருத்தை கொண்டு கடமையான வணக்கங்களை இஜ்மா கொண்டு முடிவெடுக்கலாமா? எதையெல்லாம் செய்யலாம் இஜ்மா கொண்டு? அகீதா உண்டாக்கலாமா? கடமைக்கு தானா, அல்ல சுன்னத்துக்கு மட்டுமா, அல்லது முஸ்தஹப் நீங்களா உண்டாக்கி இருக்கிறீங்களே அதுக்கு மட்டுமா, அது எதை வேணாலும் செய்யலாமா? அதை விளக்கணும்.
சரி, அனைவரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று எப்படி அறிந்து கொள்வது? மாநாடு போட்டார்களா, கூடினார்களா, அதுக்கு ஆதாரத்தை வச்சு எந்த மாதிரி இருந்தால் அனைவரும் ஒன்றுபட்டார்கள் ஒரு புத்தகத்தை எழுதினா அனைவரும் ஒன்றுபட்டார்கள் என்பதை அன்னைக்கு எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஃபேக்ஸ், இந்த மாதிரி டிவி, தொலைத்தொடர்பு மீடியாக்கள் இல்லாத காலத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி அனைவருக்கும் போனுச்சு, அனைவரும் கேட்டார்கள் என்று இஜ்மாவை எப்படி அறிந்து கொள்வது? எந்த சோர்ஸை வைத்து அதை அறிந்து கொள்வது? அடுத்து பெருமான் சொல்லாச்சு, மௌனமாக இருந்தா அது இஜ்மால சேருமா, அதை சொல்லணும். அதுக்கு அடுத்து இப்படி எல்லாம் பல கருத்து என்ன செய்யுது? ஒரு காலத்துல இஜ்மா செஞ்சு அடுத்த காலத்துல மாத்தலாமா? ஹதீஸை இஜ்மா மாத்துமா? குர்ஆனுக்கு மாத்தமா இஜ்மா எடுக்கலாமா? அப்படிலாம் இருக்குது. ஹதீஸை மாத்தும்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சுன்னத் ஜமாஅத் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப நீங்கள் முதல்ல இஜ்மான்னா உங்களுடைய வரை விளக்கணம் என்ன அதை சொல்லி, இந்த வரை விளக்கணத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த வசனம் ஆதாரம், இந்த ஹதீஸ் ஆதாரம் என்று நீங்கள் நிறுவ வேண்டும். மற்றவங்களுடைய இஜ்மாவை நீங்க மறுக்கிறீங்க என்று சொன்னா அந்த உங்க இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாத வேற இஜ்மாக்காரங்க காஃபிரா வழிகட்டறா, அதை நீங்க சொல்ல வேண்டும். உங்க இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சுன்னத் ஜமாஅத்தா இல்லையா? நீங்கள் எதை இஜ்மா என்று சொல்வீர்களோ அந்த இஜ்மாவை அல்லது ஒட்டுமொத்த இஜ்மாவை மறுத்தவர்கள் அனைவரும் சுன்னத் ஜமாஅத்துக்கு வெளியே உள்ளவர்களா, சுன்னத் ஜமாஅத்தில் மறுத்தவர்கள் இருக்கிறார்களா? இதுகளையும் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட இஜ்மா இருக்கலாமா? முதல் நூற்றாண்டுல ஒரு இஜ்மா, அது மாதிரி 2வது நூற்றாண்டுல, அது மாதிரி 3வது நூற்றாண்டுல என்று இஜ்மா இருக்கிறது, எடுத்திருக்கிறார்கள், எடுக்கலாம்ங்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஆதாரம் நான் காட்டுவேன். முதல் கேள்வி தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்ப இதுல எந்த இஜ்மா எடுக்கிறீர்கள்? அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, 12 நிமிஷத்துல தன்னுடைய வாதத்துக்கு உண்டான ஆதாரத்தை எடுத்து வைக்கல, தன்னுடைய நிலையை விளக்கல, இவ்வளவு நேரம் பேசி நாங்க இத்தனை ஆயத்துக்கள் ஓதணும், இவர் எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல, வினோதமா இருக்குது. யோசிச்சு பார்க்கணும். பேச்சு தொடருது, முழுமையா பேசணும். பேசிக்கிட்டு இருக்கும் போதே 2 அடிக்கிறாங்க கட்டாயம், நம்ம தொடர முடியாது. அடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். முழுமையாகும் போது நீங்களே மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ். அருமை சோதரர்களே, ஒரு விஷயத்தை சொன்னார். இஜ்மாவுக்கு இவங்க ஆதாரமாக ஒரு ஹதீஸை எடுத்து வச்சாங்க. அது பலவீனமானதுதான். எதெடுத்தாலும் உடனே அந்த பலவீனமும் பலமும் வந்துடும். பலவீனமானதுதான். இருந்தாலும் கூட அந்த அவங்க ஏத்துக்கிட்டாலும் கூட அத இவங்க ஆதாரம் காட்டினா இஜ்மாவுக்கு முரணாத்தான் இருக்குது. காரணம் என்ன? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கிடைக்காட்டி அவன் தனியா ஆய்வு செஞ்சுக்கிறனோடு தான் இங்க சொல்லி இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஆய்வு செஞ்சா அது ஏற்கத்தகாதது. இது யாருக்காவது விளங்குதான்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தனும் தனித்தனி கருத்தா சொன்னா அங்கீகரிக்கலாம். 100 பேரும் சேர்ந்து ஒரு கருத்துல ஒருமித்து ஒன்று கூடி சொன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு முரணு, இது ஏற்க மாட்டோம். நீ தனியா சொல்லு, அதை ஏத்துக்கிறோம். 100 பேர் சேர்ந்து சொன்னா ஏற்க மாட்டோம்ங்கிறது இது அறிவுக்கே பொருந்தாத கருத்து. 2வது, இந்த ஹதீஸ பலவீனமானதுங்கிறார். இவங்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு சொன்னா திடீர்னு பலமாகும், திடீர்னு பலவீனமாகும். இதே ஹதீஸ இதே பிஜே அவர்கள் 1986 மே மாதம் நஜாத் பக்கம் 18ல இந்த ஹதீஸையே ஆதாரமாக காட்டி இப்படித்தான் மார்க்கம் விளங்கணும் எழுதியிருக்கிறாங்க. படிக்கிறேன், கேட்டுக்கங்க. பெருசாவும் இருக்குது. நான் உங்களுக்கு இதுலயும் போட்டு காட்டுறேன், நீங்களும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஏன்னா இது எப்படியுமே அவங்க மக்களுடைய மறதியின் மீது அபார நம்பிக்கை. இது வேற எந்த காரணம் அல்ல. இந்த கட்டுரையில் அவர் எழுதுறார், மொத்தத்தில் திருக்குர்ஆனுக்கு தெளிவுரை பெற முயல்வோர் திருக்குர்ஆனின் மூலமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு வாக்கு மூலமுமே பெற வேண்டும். அவ்வாறு அவ்விரண்டின் மூலமும் தெளிவுரை பெறாத போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று இஜ்திஹாத் என்ற சுய நிர்ணய ஆற்றல் மூலம்தான் தெளிவுரை பெற முயல வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா கிடைக்கலன்னா முஆத் இப்னு ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி விளக்கம் பெறணும். இந்த ஹதீஸை ஏன் நீங்க காட்டுனீங்க? அப்ப பலவீனமா இல்லையா? பலமா இருந்துருச்சோ? எடுத்து காட்டியிருக்கலாமா?
சரி, ஒவ்வொருத்தனும் தனித்தனியா தான் சொல்லணும்னு சொன்னா நீங்க எந்த கருத்திலையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு கருத்து சொல்லலையா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறோம்னு சொன்னீங்களே, அப்ப அது தூக்கி கடாசிரலாமா, வீசிரலாமா? நீ தனியாத்தான் சொல்லணும், பிஜே மட்டும்தான் சொல்லணும். ஷம்சுதுஹா சொல்லிடக்கூடாது, முன்னாள் அவருடைய மெம்பர்கள்ல சைஃபுல்லா ஹாஜா சொல்லிடக்கூடாது, அலி அப்பாஸ் அலியா அவர் சொல்லிடக்கூடாது. இப்படி எழுதியிருக்கிறீங்களே, எல்லாரும் சேர்ந்து ஒரு முத்த கருத்துக்கு நாங்க ஒத்திருக்கிறோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு முத்த கருத்துல நாங்க இறங்கி இருக்கிறோம், எழுதி இருக்கிறோம் சொன்னீங்களே, அந்த ஒருமித்த கருத்து வருதே, ஏகோபித்து சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அதை தூக்கி அதையும் நான் காட்டுறேன். நான் இது வாய்ப்பு சொல்லல, எல்லாத்துக்குமே நான் அதனுடைய ஆதாரங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்ல போட்டும் காட்டுவோம். அருமை சொல்ல, இது புரியாத ஒரு புதிர். இது ஒரு ஆளா அவன் ஆய்வு செய்து ஒரு கருத்தை எடுத்துக்கிறான் மார்க்கத்துக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் அது ஏத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொன்னா அது மார்க்கத்துக்கு முரணம். இந்த ஹதீஸ் இஜ்மாவுக்கு முரணம்னு காட்டுறது, எதிரானதுங்கிறது காட்டுறது புரிய முடியாத ஒரு பொருளா இருக்கு சகோதரர்களே. அதே மாதிரி இஜ்மாவுடைய ஒரு 26 கேள்வி, அது பழைய கேள்விதான். இஜ்மா யாரு? மதீனாவாசியா, மக்காவாசியா, கூஃபாவாசியா, பஸ்ராவாசி? கேள்வியா இது? இஜ்மா எதுக்கு சொல்றதுன்னு கேளுங்க, சொல்லிட்டு போறோம். அதுலயே நீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா பூரண விளக்கம் கிடைக்கும். இஜ்மான்னு சொன்னா அது என்ன அப்படி அங்கீகரிக்கிறதா, ஆய்வுடைய இஜ்மாவா? இதுக்கு காரணம் என்னண்டா, என்னை மன்னிக்கணும், யாராவது தப்பா விளங்கிடக்கூடாது, அவர் ஒழுங்கா உசூல் ஃபிக்ஹ் படிக்கல. ஃபிக்ஹுடைய அந்த அடிப்படை சட்டங்களுடைய நூல் இருக்குது, அவர் கவனமா படிச்சிருந்து வந்திருந்தா, ஒண்ணு இப்படி பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு ஞானம் இல்லைங்கிற அர்த்தம், அது படிக்கல விளங்கலன்னு அர்த்தம், அல்லது விளங்கிக்கிட்டே வேற ஒரு மாதிரியான கருத்து வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். வேற எந்த காரணமும் எனக்கு சொல்ல தெரியல. இஜ்மா என்பதற்கு 2 வகை இருக்கு சோழர்களே. உசூலுல் ஃபிக்ஹ்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க, இஜ்மாவுடைய 2 வகை. ஒன்னு இஜ்மாவு இஃப்திகாரின், இன்னொன்னு இஜ்மாவு இஅ்திராஃபின். அங்கீகாரம் செய்யக்கூடியது, அங்க ஆய்வு இருக்காது, எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிறோம், இது ஒரு வகையான இஜ்மா. அதுல ஆய்வு செய்யக்கூடிய வேலையும் இருக்காது. இன்னொன்று இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவாக கிடைக்காத போது அதன் விதமாக அதன் மீது ஆய்வு செய்து இதுக்கு என்ன தீர்வு வரலாம், எப்படிப்பட்ட முடிவை கொடுக்கலாம் அப்படின்னு ஆய்வின் மூலமாக வரக்கூடிய இஜ்மா. இந்த 2 உறுப்பினர்களே வேற. அங்கீகாரத்துடைய இஜ்மா இருக்குது, ஏத்துக்கிறது இஜ்மா. அதுக்கு உதாரணமா குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன் ஷரீஃபை நம்ம பார்க்கல, ஜிப்ரீலையும் பார்க்கல, மீகாயிலையும் பார்க்கல. இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன்ங்கறத உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லிமும் மறுக்கல. நம்ம நபிட்ட நேரமும் இல்ல, அந்த காலத்திலையும் இல்ல, செய்திகளை தான் கேட்டோம். யாரிடத்திலையும் ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் இஸ்லாமிய கொள்கைக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ, அப்பாற்பட்டவனை விடுங்க, வழிகட்ட ஷியாக்கள் இருக்கிறான், அவன் 40 ஜுஸு இருக்குங்கிறான், 10 ஜுஸு மறைச்சிட்டாங்கிறான், என்னென்னமோ அதனுடைய குற்றச்சாட்டுகள், அவனுகளை பத்தி அல்ல. ஒரு அணியில் இருக்கக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நாங்க சொல்றோம். ஹனஃபியா இருந்தாலும் சரி, ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹம்பலியா இருந்தாலும் சரி, மாலிகியா இருந்தாலும் சரி, பிரிவு சட்டங்கள்ல இப்படி கருத்து வேறுபாடு உள்ள இவர்களும் கூட ஒட்டுமொத்தமாக ஓர் அணியில் இருந்து ஏற்கிறாங்கன்னு சொன்னா இது கருத்து வேறுபாடுடைய அடிப்படையில் அல்ல, ஆய்வுடைய அடிப்படையில் அல்ல, அங்கீகாரத்துடைய அடிப்படை. நம்ம முன்னால் இருக்கிற இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட முழுமையான குர்ஆன், சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட குர்ஆன், இதுதான் உண்மையான குர்ஆன், இதுல மாற்றம் இல்ல, மறு ஏற்படல, இடையில மாற்றப்படல அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் திருச்சியில உட்கார்ந்து ஏத்துக்கிறான்னு சொன்னா அந்த அங்கீகாரம் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கிற அடிப்படையில தான். இல்லாட்டி யாரு ஆதாரம் சொல்லுவா இந்த குர்ஆன் ஒரிஜினல்ட்டு? நீங்கள் நம்மளும் புகாரி ஷரீஃப் படிக்கிறோம், புகாரிங்கிறோம், முஸ்லிம்ங்கிறோம். இது புகாரி தான் எழுதினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இது முஸ்லிம் தான் எழுதி வச்சாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எந்த நூல்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டோம். புகாராவில் பிறந்த முகமது பின் இஸ்மாயில் புகாரில் ஒருத்தர் முஹத்திஸ் இருந்தார், ஹதீஸ்கள வல்லுநர் இருந்தார், அவரால் தொகுக்கப்பட்டது. இதுங்கிறது அங்கீகாரம். இது அங்கீகார இஜ்மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆய்வுடைய திறன் இருக்க வேண்டியது இல்ல, ஏத்துக்கிட்டோம். யாரு ஏத்துக்கிறோம் அவனை நம்மளை விட்டு அப்பாற்பட்டவன் ஒதுக்குவோம். இந்த குர்ஆன் 30 ஜுஸு ஒரிஜினல் அப்படின்னு யாரு ஏத்துக்கறலையோ அவன் நம்ம சார்ந்தவன் அல்ல, ஒதுக்கி தள்ளிடுவோம். இந்த இஜ்மா, இதுக்கு பேரு இஜ்மாவுல் இஅ்திராஃப்னு சொல்லுவாங்க, அங்கீகார இஜ்மான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆய்வுடைய இஜ்மா.
சட்ட பிரச்சனை வந்துருச்சு. இந்த சட்டத்துக்கு தீர்வு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நேரடியா இல்ல, தெளிவா இல்ல. இதுக்கு ஒரு விளக்கமே சொல்லணும். இப்ப என்ன செய்யறது அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து யாரு சேர்றது, எல்லாரும் யாரு கேள்வி கேட்டார். நியாயமான கேள்வி. தெளிவா எழுதியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வாழக்கூடிய, நல்ல விளைக்கணும், ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட அறிஞர் பெருமக்கள் மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏதாவது விஷயம் அதை விளங்கணும், குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்படாத புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில், புதிதாக தோன்றிவிட்ட ஒரு விஷயத்தில் ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஆய்வு திறன் கொண்ட அறிஞர் பெருமக்கள் ஒட்டுமொத்த ஒரு கருத்துக்கு வருவார்களே ஆனால் இதுக்கு பேர் தான் இஜ்மா. அரபில அழகா சொல்லுவாங்க, இஜ்மாஉல் இத்திஃபாக்குல் முஜ்தஹிதீன மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அஸ்ரின் அலா அம்ரின் ஷரஈயின். இதுதான் அவருடைய விளக்கணம். வரைவிலக்கணம் இவ்வளவுதான். வரைவிலக்கணம் இவ்வளவு. அப்ப முஜ்தஹித்னு சொன்னான்னா நேர்மையான முஜ்தஹித். ஏன்டா ஏகப்பட்ட முஜ்தஹித் இப்ப இருக்கிறான், ஆய்வாளர் இருக்கிறவங்க அவங்க ஆய்வாளர்லாம் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி உண்டான ஆய்வுகள்லாம் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்கிறத காட்ட வர்றேன். நேர்மையான ஆய்வு திறன் கொண்ட அந்த அறிஞர் பெருமக்கள் ஒரு காலத்தில் வாழக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில், புதிதாக தோன்றிவிட்ட விஷயத்தில் அவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பார்களே ஆனால், நல்லா தெரியும், ஆய்வாளர்கள் அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் நம்பியவர்கள், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றாருன்னு சொன்னா ஏதாவது ஆதாரத்துடைய அடிப்படையில் தான் வருவார். தீர்மானம் போட்டு வர்றதுக்கு பேர் அல்ல. முத்தவள்ளியும் மோதினாரும் பேசுமாமெல்லாம் சேர்ந்து அவர் பேசியிருக்கிறார் பிஜே பல இடங்கள்ல. அதுலயும் சொல்றேன், நான் போட்டு காட்டுறேன். எல்லாரும் இந்த இஜ்மான்னு சொல்ற கிறுக்கணுகளை எல்லாம் கூப்பிடுங்கிறார், ரொம்ப நாகரிகமான முறையில். அதுல எடுத்து போட்டு காட்டுறார். இந்த சுன்னத் ஜமாத்துல இருக்கிறேன் எவன்லாம் இஜ்மான்னு சொல்றாங்க, இந்த கிறுக்கங்களை பூரா கூப்பிடு. இந்த கிறுக்கணுகளாச்சும் வந்திருக்கிறோம். இப்ப யாரும் கிறுக்கன்னு காட்டுறதுக்காக வேண்டியதான். இப்ப எங்க கிறுக்கன் கேன என வார்த்தையா இது? இங்க விவாத அரங்கத்தில் பேசிட்டார். மக்கள் மத்தியில பேசும் பொழுது என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ இன்ஷா அல்லாஹ் அதை நாங்க போட்டு காட்டுறோம். அது உங்களுக்கு நியாயமா படுதுன்னு சொன்னா நீங்களே சிந்திச்சுக்கங்க. அருமை சோதரர்களே, ஒரு புதிதாக ஒரு பிரச்சனை தோன்றிவிட்டதுன்னு சொன்னா, சட்ட பிரச்சனை ஆய்வுடைய பிரச்சனை, ஒரு காலத்தில் வாழக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களும் ஆய்வு திறன் கொண்ட நல்ல அறிஞர் பெருமக்கள் அந்த விஷயத்துல ஒரு மொத்த கருத்தை எடுத்து ஒன்று கூடுவார்களே ஆனால் இதுக்கு பேர் தான் இஜ்மா. சரி, இந்த இஜ்மா எந்த காலம்? ஒவ்வொரு காலத்திலும் இருக்குது. ஒவ்வொரு காலத்திலும் இருக்குது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை புதுசா உண்டாயிருச்சுன்னு வைங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை உதாரணம் ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ல பார்த்தேன். யாரோ ஒருத்தர் பிஜேட கேட்கிறாங்க, பீடி குடிக்கிறது பத்தி என்ன சட்டம்? குர்ஆன்ல பீடி உதிசப்பட்டு பீடி குடிக்காதுன்னு குர்ஆன்ல வருமா? ஹதீஸ்ல வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பீடியும் சிகரெட்டும் அந்த காலத்துல இல்ல. அப்ப அவரே வந்து ஆதாரம் காட்டி சொல்றாரு, வலாத்துல் கூபி ஐதீக்கும். அது அரபுகள்ல எழுதி போட்டிருக்கக்கூடிய ஆயத்து தான். அவருடைய பழக்கத்துல காப்பி அடிப்பாரு, வெளியே சொல்ல மாட்டாரு. நாம உள்ளதை சொல்லி போடுவோம். இதான் வித்தியாசம். ஆனால் தப்பும் அல்ல, காப்பி அடிக்கிற அடிச்சுட்டு போறாரு, பேரை சொல்லாம சொல்லிட்டு போறாரு. ஒரு ஆயத்தை அடிப்படையா வச்சு உங்களை நீங்கள் அழிவில் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நல்லா சொல்லி இருக்கிறான். பீடி சிகரெட்னால அழிவு வருதுன்னு தெரியுது, அதனால பீடி சிகரெட் குடிக்க கூடாது. பிஜே சொன்னாரு, சைஃபுத்தீன் ரஷாதின்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தரும் சொல்லிட்டாரு, 100 பேரும் சேர்ந்து சொன்னான். இஜ்மாயா? இதான் இஜ்மா. வேறண்டா இஜ்மாண்டா என்ன தனியா தீர்மானம் போட்டு ஜெயிக்கிறதா? ஓட்டு போடுறது ஒரு ஹால்ல கூடி, டைமண்ட் ஹால்ல அரிஸ்டோல. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஜ்மா மார்க்க ஆதாரம் என்று வாதில வந்துவிட்டு ஆதாரம் வைக்கலன்னு சொன்ன பிறகு கூட ஒரு ஆதாரம் வைக்கல. கடைசி வரைக்கும் ஆதாரம் வைக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இஜ்மா என்று அவர் எதை இஜ்மா என்று சொல்கிறாரோ அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க இஜ்மா செஞ்சீல, நீங்க குர்ஆனை இஜ்மா ஆதாரம் எதை வச்சு சொல்றீங்க? முதல் நிறுவுங்க. ரெண்டாவது கேள்வி கேள்வி, அதுக்கு பதில் இருக்கு. ரொம்ப ஆத்திரப்ப டென்ஷன் பண்றதுல எல்லாம் நன்மை இல்லை. டென்ஷன் நீங்க பட்டா நாங்க அதை விட கூட பட்டுருவோம், நல்லா இருக்காது. நிதானமா கருத்துக்களை நிச்சயம் எடுத்து வைங்க. ஆத்திரப்படுற விதமாக நீங்கள் பேசுவீர்களே ஆனால் அந்த மாதிரி எங்களுக்கு பேச தெரியும், ஆனா இது வரைக்கும் வரமாட்டேன். நிதானமா கருத்தாக என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். அதை ஒரு அறிவுரையா சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, ஆதாரம் ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாங்க. அந்த ஹதீஸ் சம்பந்தமா நான் ஏன் சொல்லலை என்று கேட்டா, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது, அந்த விவாத ஒப்பந்தத்தில் கூறப்பட்டு இருக்கிறது.
இந்த லைஃபான ஹதீஸ்கள் விஷயத்துல என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறது. அதனாலதான் நம்ம இத லைஃபா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்பது அவருடைய கொள்கைங்கிறாரு. அவர் கொள்கையில் நின்று வாதிக்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு நான் வாதிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஏற்கனவே சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஏற்கனவே சில விஷயங்களை தவறாக லைஃபான விஷயம் சொல்லியிருப்போம், பிறகு சரின்னு தெரிய வரும், சரின்னு சொல்லிட்டு தவறுன்னு தெரிய வரும். உதாரணமா சொல்வதாக இருந்தால், இப்ப அபு ஹனீஃபா அவர்கள் நான் வாழ்க்கையில பார்த்ததிலேயே ஜாஃபிருல் ஜோஃபி என்பவனை போல ஒரு பெரும் பொய்யனை பார்க்கல அப்படிங்கிறாரு. எல்லாரும் இஜ்மா ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கு மாத்தமா உடைக்கிறதுக்கு அபு ஹனீஃபா இமாம் இந்த ஜாஃபிருல் ஜூஃபி என்பவருடைய ஹதீஸை எடுத்து போட்டு என்ன செய்யறாரு, யாரு பொய்யன், நான் வாழ்நாள்ல பார்த்ததிலேயே மகா பொய்யன் அந்த ஆள் தான் சொல்லிவிட்டு அவர் ஹதீஸ் ஆதாரமாக வச்சுக்கிட்டு இஜ்மா மறுக்கிறார் அபு ஹனீஃபா இமாம். இதை இப்னு ஹிப்பான் அவர்கள் இப்படி ஆச்சரியமா இருக்கிறது, உனக்கு பிரச்சனை நெருக்கடி வந்தவன பொய்யெல்லாம் நல்லவன் ஆயிருவானா அப்படின்னு சஹி இப்னு ஹிப்பான்ல அவர் கேட்கவும் செய்கிறார். இது இது ஒரு நல்லவர் நினைத்து விட்டு கெட்டவர்னு கருதுறதுங்கிறது விஷயம் வேற. கெட்டவர்னு சொன்னவர் நல்லவர் ஆகுறது அஜபு தான், ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை சொன்னாங்க, அதையும் இதே மாதிரி கேளுங்க, இப்ப கேட்ட மாதிரி. சரியா? இது டாபிக் அந்த தனி டாபிக்கா இருக்கனால அதுக்குள்ள போகல, அது சொல்லிக் கொடுக்கிறேன். அதே மாதிரி நஜாத்தில் எழுதுனால மறக்க மாட்டான், நஜாத் பத்தி ஓப்பனா தான் ஒளிச்சு வைக்கிற விஷயம் கிடையாது. அடுத்து உசூல் ஃபிக்கை நம்ம படிக்கல அப்படிங்கிறாங்க. உசூல் ஃபிக்கு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொண்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்க உசூல் ஃபிக்குன்னு எழுதிக்கிற விஷயங்கள் வண்டவாளங்களா எடுத்து விட்டோம்னு சொன்னா ரொம்ப அசிங்கமாகிவிடும். அதனால உசூல் ஃபிக்கை நான் படிக்கலன்னு பெருமை தான் எனக்கு. விமர்சனத்திற்காக நான் சில நேரங்கள் படித்திருக்கேனே தவிர அதுல ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த வாதமும் இருக்காது, எந்த லாஜிக்கும் இருக்காது. உசூல் என்றால் ஒரு லாஜிக்கு, ஒரு அறிவுபூர்வமான எந்த கேள்விக்குனாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் எழுதப்படணும் இல்லையா, அந்த அடிப்படையில் கிடையாது. அதை பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, குர்ஆனை நம்புறோம் இஜ்மா தானே அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பெரிய இந்த இஜ்மாங்கிறத சொல்வதற்காக எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை நிறைந்த வாதத்தை வைக்கிறாங்க. குர்ஆனை நம்புகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை குர்ஆன் என்று சொன்னார்கள். முடிவு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். அந்த செய்தியை நமக்கு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள் தான் அதிகமாக இருந்தாங்களே தவிர குர்ஆன் அவங்க முடிவெடுத்தது ஆதாரமா எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை குர்ஆன் என்று சொன்னாலும் ஒரு ரிவாயத், அந்த ரிவாயத்தை ஒட்டுமொத்த சமுதாயம் அடுத்த சமுதாயத்துக்கு சொல்கிறது. அப்ப ரிவாயத் ராவிகள் அதிகமாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். குர்ஆன் தீர்மானிச்சது அவங்க தானே, அவங்க தீர்மானிக்காட்டால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 10 பேர் மட்டும்தான் சொல்லி இருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க ஆதாரம் கிடைத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்ப ஒரு ரிவாயத்து அதிகமாக ஒரு இஜ்மாவா எல்லாம் கூடி கூட தான் முடிவு கொடுக்கிறோமா என்று இது இஜ்மாங்கிறாங்க. அதாவது கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேற, தகவலை ஏற்றுக்கொள்வது என்பது வேற. தகவல் இதெல்லாம் தகவல் கடத்த தகவல். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை நீங்க 100 பேர்ட்ட போய் எடுத்து சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதுல உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் சொன்ன செய்தியை எடுத்து சொல்லிக்கிறீங்க. அந்த மாதிரி 1000 பேர்ட்ட போறதுனால அந்த கருத்துக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிர மாட்டாங்க, அந்த முடிவுக்கு அவங்க சொந்தக்காரங்கள் ஆயிர மாட்டாங்க. அதனால குர்ஆனை ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டா இது என்ன வாதமா, இது அறிவுடைய ஒரு வைக்கக்கூடிய ஒரு வாதமா, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஜக்காத் சம்பந்தமா அவர் எடுத்துக்காட்ட நானே கூட சொல்லிடுவோம், எடுத்துலாம் நீங்க காட்ட வேண்டியதெல்லாம் கிடையாது. நாங்க எதை சொல்லி இருந்தாலும் நீங்க ஆதாரத்தை காட்டவான்னு பயம் காட்ட வேணாம், நானே கூட எடுத்து காட்டி விடுவேன். வழங்குதா? ஏகத்துவம் பத்திரிகையில நம்ம எழுதியிருந்தோம், ஜக்காத் ஒரு கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கலாமா, அதை எடுத்து அதை போய் தலைப்பாக்கி விட்டுறாது, தனி தலைப்பு இருக்குது. அதனால நீங்க இஜ்மா விட்டு கடந்து போயிடாதீங்க, தகவலை சொல்லிக்கிறேன். அதை எழுதும் பொழுது இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் நாங்கள் கூடி ஆய்வு செஞ்சோம், எல்லா விதமான மாற்று கருத்துடையதை பரிசீலிச்சோம், இன்னொரு கூடணும், கூடி தயாரிச்சு இதை வெளியிட்டிருக்கிறோம், முன்னுரையில் எழுதியிருக்கிறோம். அது அழிக்கல, இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கருத்தில் எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஆனா நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து எடுத்ததால் ஏற்றுக்கொள்ளுங்கடா சொன்னோமா? ஒன்னா சேர்ந்து நாங்க ஆய்வு செஞ்சு எடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதுதான் ஆதாரம் சொன்னோமா? நாங்க ஒன்னா சேர்த்து சொல்லி இருந்தோம், தவறா இருந்தா ஏற்றுக்கொள்ள கூடாது. நாங்கள் ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்து சரியா இருந்தா தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பேர் செய்திருக்கிறோம், அதை கூட ஏன் சொல்றோம்னு கேட்டா, இவங்களுக்குள்ள வெட்டு குத்து நடக்குதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. ஜக்காத் விஷயமா பிஜேக்கு ஒரு கருத்து, மற்ற உலமாக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்று சில மேடைகளில் பேசப்பட்டதற்கு தான் ஒரு கருத்துலாம் நாங்க இருக்கிறோம், ஆய்வு செஞ்சு ஒன்னா தான் இருக்கிறோம் என்று சொல்ல அவசியம் வந்ததே தவிர, நீங்க எல்லாம் கூட இஜ்மா எடுக்கலாமா அதை ஆதாரமா காட்டணுமா? நாங்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்து விட்டோம், அதனால நீ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ஒரு மார்க் ஆதாரம் சொன்னோமா? நாங்க இதுதான் ஆதாரமா காட்டாங்க. இஜ்மாக்கு உங்க ஆதாரத்தை எடுத்து போட்டு வைப்பீங்களா? இது என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னு தெரியல.
அதுக்கப்புறம் அநாகரிகமா பேசியிருக்காரு, கிறுக்கன்லாம் சொல்லியிருக்காருங்கிறாரு. நான் அவர் அது மாதிரி பேச எடுத்து போட்டான்னு வைங்க, நம்ம சைபுதீன் ரசாதியுடைய அநாகரிகத்தை எடுத்து போட்டேன்னு வைங்க, சைக்காது வச்சிருக்கிறேன். என்னென்ன மாதிரி ஒரு அன்பார்லிமெண்ட் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்கிறதுக்கு அது நிறைய வேற தலைப்பு இருக்கிறது. அது கூட நாளைக்கு தலைப்பு இருக்கிறது. இன்னைக்கு தலைப்புல தேவையில்லாம இருக்கிறாரு. அதனால அதை விட்டுருவோம், தேவைப்பட்டு அதை எடுத்து போடுவோம். பீடி உதாரணம், பீடி ஒரு ஆயத்தை காட்டி இவர் சொன்னாரு. ஆமா, ஆயத்தை காட்டி சொன்னேன், அது எல்லாரும் சேர்ந்து கூடி எடுத்தா தப்பான்னு கேக்குறீங்க. சரி, எல்லாரும் கூடி சேர்ந்து பீடி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் இந்த ஆயத்தை வச்சு சொல்றேன். அப்ப எதை எடுத்துக்கிறது? பீடி குடிக்கலாங்கிற ஒரு ஆயத்தை, அந்த லா தக்துலு லா துல்குபி ஐதீக்கும் இத தகுலுக்காங்கிற ஒரு ஆயத்தை வைத்து, உலா தக்துல் அம்புசக்கும்ங்கிற ஆயத்துக்களை வைத்து உங்களை நீங்களே கொள்ளாதீர்கள் வசனத்தை வச்சு பீடி குடிக்காதீங்க நான் சொல்றேன். அப்ப 1000 பேர் கூடி நின்று இல்ல குடிக்கலாங்கிறாங்க. இப்ப எதை எடுத்துக்கிறது? ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ளதைத்தான் எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஒரு ஆள் சொன்னதை 10 பேர் சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்கன்னா கரெக்டா இருந்தா ஏத்துக்கிறேன்னு. ஒரு ஆள் சொன்னது கரெக்டா இருந்தா ஒரு ஆள் சொன்னதை ஏத்துக்கிறேன்னு. அதிகமான பேர் சொல்லுவது ஆய்வு ஆதாரங்களை கொண்டதா இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளணும். முடிவு ஆதாரத்தை வச்சு தானே தவிர ஆட்களுடைய எண்ணிக்கையை வைத்து கிடையாது. இந்த அடிப்படையை கூட விளங்காம என்ன செய்யறாங்க? இதை ஒரு பீடி குடிக்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வியா கேட்கிறாங்க. அதோட என்ன செய்யறாங்க? பீடி ஆதாரம் இருக்குது, ஆள் இருக்கு, சாட்சி இருக்குது. எந்த சாட்சி? அந்த சாட்சியை பத்தி அழைச்சி விட்டுருமா? இப்ப நடந்த சம்பவம் வரைக்கும் சொல்ல வேண்டி வந்துடும். சாட்சினா சாட்சி தகுதியான ஆளா இருக்கணும்ல. அப்ப இந்த மாதிரி எல்லாம் போற போக்குல சொல்ற மேட்டர்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தா இஜ்மாவுக்கு இது ஆதாரம் சொல்லுங்க, நாங்க சொன்னதுக்கு மறுப்ப சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவது என்ன இல்ல, சரியில்லை. அப்புறம் பாருங்க, இஜ்மாங்கிறதுக்கு இப்ப ஒரு விளக்கம் சொன்னார்ல, அது சொல்லுங்க. இஜ்மாவுக்கு ஒரு போட்ட விளக்கம். இஜ்மாண்டா என்னன்னு இப்ப விவாதத்தில் ஒண்ணு பேசுறாரு பாருங்க. இஜ்மாண்டா என்னன்னு ஒரு பேச அவர் என்னென்னலாம் பேசிருக்காருன்னு பாருங்க. சபைக்கு தகுந்தவாறு இஜ்மாவுக்கு விளக்கம். ரசூல்லா காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருவர் கூட சங்கிலியா இருக்கணுமா, ஒருவர் கூட மாற்றம் இல்லாம சொல்வதுதான் உசூல் ஃபிக்ஹ்ல இஜ்மான்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறாரு. ஆனா உசூல் ஃபிக்ஹ்ல அப்படி இல்லைன்னு இப்ப சொல்றாரு. உசூல் ஃபிக்ஹ் யார் படிக்கிறான்னு வழங்கி போச்சு. சவுண்ட் வைங்க, சவுண்ட் கொடுங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதை தொடர்ந்து அங்கீகரித்து வந்திருக்கிறதோ இது பலமான ஆதாரங்கள், மிக பலமான ஆதாரம். அதைத்தான் இங்க கிதாபுகள்ல இஜ்மான்னு சொல்லுவாங்க. ஒரு இஜ்மாவுக்கு நடைமுறைன்னு அர்த்தம் செஞ்சுட்டு அதை படிச்சு பேசுறது. இஜ்மா எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா, நபியுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் அதை ஒருவர் கூட மாற்றம் செய்யாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்களே, அப்படியே ஏத்துக்கிட்டு வந்திருப்பாங்களே, இதுக்கு பேரு இஜ்மா. இது மிகப்பெரிய ஆதாரம், பலமான ஆதாரம். இந்த ஆதாரத்துக்கு புகாரியுடைய லெவலுக்கு ஆதாரமே இல்லை. அதை விட இது பலமான ஆதாரம். அப்ப இஜ்மாண்டா என்ன சொல்றாருன்னா, இப்ப கூட கூடி எடுக்கலாம்ங்கிறாரு. புதிய பிரச்சனைக்கு எடுக்கலாம் இப்ப சொல்றாரு. ஆனா உசூல் ஃபிக்ஹ்ல என்ன இருக்குங்கிறாரு? உசூல் ஃபிக்ஹ்ல இருக்குன்னு இப்பவும் சொன்னாரு. இதையும் உசூல் ஃபிக்ஹ்ல இருக்குன்னு சொல்றாரு. நான் தௌலீத் தல்வியை 40 வருஷம் படிச்சு கொடுத்துருக்கேன் சொல்றேன். அதெல்லாம் தனியா வச்சிருக்கிறேன். இஜ்மா சொன்ன விளக்கத்தை, பல விளக்கம் இஜ்மாவுக்கு அவர் சொன்ன பல்ட்டிகளை பாத்தீங்கன்னா, இப்ப நான் இவ்வளவு கேள்வியும் கேட்டேன், அதெல்லாம் காரணத்தோட கேட்டிருக்கிறேன். எல்லா இஜ்மாவும் சொல்றாரு அவர். அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட மாற்றம் செய்யாம சொல்வதுதான் இஜ்மான்னா, அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துருச்சு. அப்புறம் இஜ்மா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மாற்றம் செய்யலன்னா அதுல இருந்து இஜ்மா தேவையில்லை வழங்குது. அதான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து போச்சே, ரசூலுல்லாஹ் காலத்தில் மார்க்கமா போச்சே. அப்ப அதுக்கு தான் நான் கேட்கிறேன், இஜ்மான்னா நீங்க என்னங்கிற அதை விளக்குங்க. அது போக நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லல. நீங்க சொன்ன இந்த இஜ்மாவை, இந்த 2 இஜ்மா, ஒன்னு இந்த கிளிப்பிங்ல நான் சொல்லி காட்டுற இஜ்மா, இன்னும் நிறைய இஜ்மா ஒன்னா போடுவேன். அந்த இப்ப இந்த சபையில 2 இஜ்மா வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு காலத்தில் உம்மத்துகளா கூடி ஆய்வாளர்கள் கூடி முடிவு செய்வது இஜ்மாங்கிறீங்க. இப்ப நம்மளா கூடி முடிவு செய்யலாங்கிறீங்க. அந்த முடிவு தான் இஜ்மா என்று சொன்னா, நீங்க சொன்ன இந்த இஜ்மாவு தான் எல்லாரும் இஜ்மான்னு சொல்றாங்களா? இதுக்கு மாற்றமா வேற ஒன்ன இஜ்மா என்று சொல்லி உங்களை விட பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி இருப்பார்களே, ஆனால் அவர்கள் காபிர்களா, வழிகேடர்களா, அல்ல சுன்ன ஜமாத்துக்கு எதிரிகளா? இதுதான் ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த நீங்க சொன்ன அந்த இஜ்மா என்ற கருத்தில் தான் இஜ்மா செய்திருக்கிறார்களா? இப்ப நீங்க சொன்னீங்களே இஜ்மால காட்டிருச்சே, இஜ்மால இஜ்மா கிடையாது. இந்த ஒரு இஜ்மா, இந்த ஒரு இஜ்மா, நிழல் ஒரு இஜ்மா, நிஜம் ஒரு இஜ்மாவா இருக்கிறது.
அப்ப இஜ்மா என்பதிலேயே ஒரு கருத்து இல்லை. அதுதான் நான் கேட்கிறேன், எந்த இஜ்மாவை சொல்றீங்க? கேள்விகள் எவ்வளவு கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாம அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வாதங்களையும் வைக்க மாட்டேங்கிறீங்க. நேத்து அப்படி பேசுறேன், இன்னைக்கு இப்படி பேசுறேன், நீங்க குர்ஆனை ஏத்துக்கிட்டீங்க, அதுல எழுதுனீங்க, இது இஜ்மாக்கு ஆதாரமாகுமா? அப்படியே நாங்க தப்பா எழுதினாலும் அதனால இஜ்மா நிலைநாட்டப்பட்டுருமா? நான் அன்னைக்கு எழுத தப்பு, அதுல தப்பா எழுதிட்டேன், இதுல தப்பா எழுதிட்டேன், சரி நான் ஒரு கிறுக்கு போய் தப்பா எழுதுன்னு வைங்க, அதனால இஜ்மா நிலைநாட்டப்பட்டுருமா? இஜ்மாவை கொண்டு நிலைநாட்டுங்க, இஜ்மாவை ஆதாரங்களுக்கு நிலைநாட்டுங்க, இஜ்மாவை வாதங்களை வச்சு நிலைநாட்டுங்க, ப்ரூஃப்களை வச்சு நிலைநாட்டுங்க. அதனால தயவு செய்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி ஆதாரம் இல்லைங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு நீங்க வேற மாதிரி பேச வேண்டாம். உங்களுக்கு அது நல்லது இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்றேன். அழகா வைங்க. நான் எவ்வளவு அன்பா மெதுவா, நான் வேகமா பேசக்கூடிய ஒரு ஆளு, நானே எவ்வளவு நிதானமா மெதுவா சுலோவா ஒரு விவாதத்தில் வேணாங்கிறதுக்காக ஏன் அப்படி கேட்டுக்கிட்டேன்னா, விவாத ஒப்பந்தத்தில் முஸ்தபா சொன்னார், அதுல கலந்து கொண்டவர் சொன்னார், காரசாரமா இல்லாம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு சகோதரர்களே, உசூல் கிதாப் படிச்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டான்னு சொன்னதான். உடனே உசூல்ல உள்ளதெல்லாம் நான் எடுத்து போட்டா தாங்குவியான்னு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்னது, நீங்க படிச்சு இருந்தீங்கன்னு சொன்னா இத்தனை 26 கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்கிறக்காண்டி சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இஜ்மா 2 வகை இருக்குது. கிளிப்ஸ் போட்டு காட்டினாங்க, ரொம்ப சந்தோஷம். நானே உங்களுக்கு சொன்னேன், இஜ்மாவுடைய 2 வகை. ஒன்னு அங்கீகாரத்துடைய வகை, அது நபியுடைய காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கப்படுது, குர்ஆன் இருக்குது, அதுதான் இஜ்மா. இன்னொன்று இஜ்மா இருக்குதே ஆய்வுடைய இஜ்மா. சட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு சட்டம் வந்துச்சு, குர்ஆன் ஹதீஸ்ல அதுக்கு தெளிவா கிடைக்கல, அப்படிங்கும் போது அது பற்றி சிந்திச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு இருக்குது. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அது பற்றி செய்யக்கூடிய தீர்ப்புகள் இருக்குது. இது பேரு ஆய்வுடைய இஜ்மா. இது ஒவ்வொரு காலத்திலையும் மாறுபடும். அதையும் முழுக்க விளக்க சொல்றேன். நான் விளக்க சொல்றதுக்காண்டி தான் அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறேன். இஜ்மா என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய காலத்திலையும் இஜ்மா செய்யலாம், சஹாபாக்களுடைய அடுத்த காலத்திலையும் இஜ்மா செய்யலாம். இது என்னமோ நிழல் சண்டை போடுறது மாதிரி இருக்கு. ஒரு உதாரணத்தை காட்டி நீங்க பேசி இதுல நீங்க காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அது முழுக்க விளக்க முடியும். நான் இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். இஜ்மாவுடைய உண்மை நிலை என்னன்னு சொன்னா, அங்கீகாரத்துடைய இஜ்மா ஒவ்வொரு காலத்திலும் இருக்கு. எல்லாருக்கும் அதுக்கு ஆய்வுடைய திறனே தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன், இறக்கப்பட்ட குர்ஆன் சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க. இன்னைக்கு நாம அங்கீகரிக்கிறோம், சஹாபாக்களையும் பார்க்கல. அவங்க சொல்றாங்க செய்தியா சொன்னாங்க, அந்த செய்தியா ஏத்துக்கிறதே இஜ்மா தானே. அவங்க சொன்ன செய்திகளை எல்லாரும் ஏத்துக்கிறோமா இல்லையா? இல்லாட்டி செய்தின்னா பொய்யுக்கு இருக்கு, உண்மைக்கு இடம் இருக்கு, தள்ளுன்னு தள்ளலையே. இந்த குர்ஆன் எல்லாரும் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்களா? வந்துச்சு, வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அனைத்து முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து பேர்களும். நான் அதையும் உதாரணம் காட்டினேன். வழிகட்ட கூட்டம் இதுல சேரணுங்கிறது இல்ல. ஷியா ஒதுங்கி போனான், ராஃபிசியா ஒதுங்கி போனான், ஹாரிஜியா ஒதுங்கி போனான், எத்தனையோ கூட்டங்கள் தனித்தனி விஷயங்கள்ல ஒதுங்கி போனாங்க. ஒட்டுமொத்த கருத்து நாங்கள் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்ல, சுன்னத்து வல் ஜமாத் சொல்றோமே, இவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அந்த அங்கீகாரம் நபியுடைய காலத்திலேயும் இருந்தது. ஹனபி ஷாஃபி அப்ப இல்ல, சஹாபாக்கள் அங்கீகரிச்சாங்க. சஹாபாக்களுக்கு பிறகு அந்த தாபியீன்கள் அங்கீகரிச்சாங்க, இது குர்ஆன் தான்ட்டு. தபா தாபியீன்கள் அங்கீகரிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நம்மளும் திருச்சியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கீகரிக்கிறோம். இந்த அங்கீகாரத்துடைய இஜ்மா இது ஒரு வகை. இது நபியுடைய காலத்திலிருந்து துவங்கி எல்லாருமே இதுல மாறுபடவே மாட்டாங்க. எல்லாரும் ஏத்தாகணும், மறுத்தாண்டா காபிரா போயிடுவான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு இஜ்மா இருக்குது. இது அங்கீகார இஜ்மா. இதுக்கு பேரு நீங்க ரிவாயத்துன்னு சொன்னாலும் சரி, இதுக்கு பேரு இஹ்பார்னு சொன்னாலும் சரி, அதுக்கு தகவல் அடையாளம் கொடுத்தாலும் சரி. இன்னொரு வகையான இஜ்மா இருக்குது. அந்த இஜ்மா ஆய்வு, அறிவுபூர்வமா ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு, எதை குர்ஆன் ஹதீஸ் நம்ம நேரடியாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியலையோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களுடைய விஷயத்துல எடுக்கப்படக்கூடிய முடிவு ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடும். அதுல நமக்கு தெளிவா எழுதியிருக்கிறாங்க. உசூல் ஃபிக்ஹுடைய எழுதுனதுக்கு சொன்னதுக்கு காரணமே என்னண்டா, அவங்க ஒன்னும் கிறுக்கன் கேணையன் அல்ல, அவங்களும் எழுதுனவங்க தான். நம்மளை பற்றி குறைஞ்ச அளவு நம்மளோட தாழ்ந்து போயிருக்க மாட்டாங்க, மூமின்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை நம்ம எடுத்து சொல்றோம். இந்த விளக்கம் வந்துச்சுன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருங்கிற அளவுல தான் சொல்றோமே தவிர குறைபடுத்தி சொல்றங்க கூடிய நோக்கம் நமக்கு இல்ல. சவுல
இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாகவோ அல்லது அவர்களால் நமக்கு வாங்கி தரப்பட்ட குர்ஆன் மூலமாகவோ நேரடியாக ஒரு சட்டம் இல்லாத போது அல்லது ஏதாவது ஒரு ஹதீஸில் முரண்பட்ட ஹதீஸ்கள் பல தென்படுது. ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு வெளிரங்கத்தில் பார்க்கும்போது முரண்படுது. உண்மையில முரண்பாடு இருக்காது. காலத்துல மாறுபட்டிருக்கலாம், நிலையால மாறுபட்டிருக்கலாம், ஆட்களால மாறுபட்டிருக்கலாம். ஆனா எது காலத்துல முந்தினது, எது பிந்தினது, யாருக்கு சொன்னதுங்கிறது தெரியாத நிலையில பலதரப்பட்ட கருத்து தரும்படியான ஒரு ஹதீசுகள் வரும்பொழுது, நிலைகள் வரும்பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து அனைத்து சஹாபாக்களை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க, அதன் மூலமா ஒரு சட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இதுக்கு பேரு ஆய்வுடைய இஜ்மா. இப்படி ஒரு சட்டத்தை சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தாங்கன்னு வைங்க, இது முதல் தர இஜ்மா. சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய உதாரணங்களை அவர் கேட்பாரு, நம்ம கொடுக்கத்தான் செய்வோம், எங்கேயும் போக போறதில்லை, கொடுக்காம போக போறதில்லை. அப்படி ஒரு சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வை வழங்கி அதுக்கு முரண்பட்டு எந்த சஹாபியும் கருத்து சொல்லாமல் இருப்பாரேயானால் இது இஜ்மாவு சஹாபா. இது இஜ்மாவுடைய நிலைகளிலேயே உயர்தர இஜ்மா. அதற்கு பிறகு இதற்கு முரண்பட்டு யாரும் எந்த இஜ்மாவும் உண்டாக்க முடியாது, உருவாக்க முடியாது. ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒட்டி உறவாடி வாழ்ந்த மக்கள் சஹாபாக்கள். அவர்கள்தான் மார்க்கத்துடைய நிலைப்பாடுகளை நன்கு புரிந்திருக்க முடியும், அடிப்படைகளை புரிந்திருக்க முடியும். அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதற்கு எதிர்த்து ஒரு ஆள் கூட அதற்கு பிறகு பேசவில்லை. முன்னால் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து ஒரு தீர்மானத்திற்கு வந்து பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பிறகு எந்த சஹாபியும் மாற்றமில்லாமல் அதை அங்கீகரித்திருந்தா இதுக்கு பேரு இஜ்மா, சஹாபாக்களின் இஜ்மா. இதுக்கு முரணாக கியாமத்து வரைக்கும் எவனும் எந்த இஜ்மாவும் போடக்கூடாது. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், சஹாபாக்களை தள்ளுனா அவன் எங்க லிஸ்ட்ல இல்ல, எங்க லிஸ்ட்ல அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய லிஸ்ட்ல இல்ல. சஹாபாக்கள் போட்ட எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அங்கீகரிச்சு மாற்று கருத்து சொல்லாமல், இப்ப எல்லா சஹாபாக்களும் அங்கீகரிச்சோம்னா உடனே எங்க போயிடுவாங்க, எந்த ஹால்ல கூடுனாங்க, எங்க ஓட்டு போட்டாங்க, வாக்கு பதிவு செஞ்சாங்களா, இல்ல. அவளே சொன்னாங்க சுசமா இஜ்மா சுக்கூத்தின்னு சொன்ன. சிலர் சட்டமிட ஹஜ்ரத் உமர் சட்டமிட்டார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் சட்டமிட்டார்கள். சட்டம்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சூரா கமிட்டி இருந்துச்சு, ஆய்வுகள் செஞ்சாங்க, ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்துறாங்க. அதை அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எந்த சஹாபியும் மாற்று கருத்து சொல்லாமல் அதை அங்கீகரிச்சுக்கிட்டார். பேசாம இருந்துட்டாலே அங்கீகரிச்சதுதான், பேசாம இருந்துட்டாலே அங்கீகரிச்சதுதான். மார்க்கத்துக்கோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழங்கப்பட்ட வழிமுறைகளுக்கு மாற்றமாக சட்டம் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு சஹாபி அதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருப்பார், எதிர்த்து பேசியிருப்பார். அப்படி பேசாமல் எல்லாரும் அங்கீகரிச்சுட்டாங்கன்னு சொன்னா இது முதல் தர இஜ்மா, சஹாபாக்களுடைய இஜ்மா என்று சொல்லப்படும். சகோதரர்களே, இன்னும் சில விஷயம் இருக்குது. சஹாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்த சட்டங்கள் இரண்டு நிலையில பிரிந்திருக்கிறாங்கன்னு வைங்க. ஏராளமான சட்ட நூல்கள் அதனுடைய மசலாக்கள் இருக்குது. ஒரு சாரார் ஒரு கருத்தும் இன்னொரு சாரார் இன்னொரு கருத்தும், இரண்டு கருத்துக்களில சஹாபாக்கள் பிரிந்து நின்றார்கள் சொன்னா அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த ரெண்டு கருத்துக்களில் இருந்து ஏதாவது ஒரு கருத்தின் மீது இஜ்மா செய்யலாம். அந்த ரெண்டு கருத்தையும் விட்டு போட்டு மூன்றாவது எனக்கு தனி உதயம் வந்துருச்சுன்னு சொல்லி போகக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சொல்லியிருப்பார்களே ஆனால் கியாமத்து வரைக்கும் எவரும் மாற்றம் செய்யக்கூடாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. சஹாபாக்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு உள்ள ரெண்டு சட்டமா இருந்துச்சு. 10 பேர் இதை சொன்னாங்க, 10 பேர் இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா பின்னால வரக்கூடியவங்க அந்த ரெண்டு வித சட்டத்துல எந்த ஒரு சட்டத்தின் மீதியாவது இஜ்மா செய்யலாம். அடுத்து வந்தவர் அதை மாத்தி இன்னொரு சஹாபாக்கள் சொன்னாங்களே அதன்படியும் இஜ்மா செய்யலாம். மாற்று கருத்து ரெண்டு கருத்திலிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ளலாம். அங்கே மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சஹாபாக்களுக்கு அந்த கருத்து வேரோடு உள்ள சட்டங்களில் ஏற்படக்கூடிய இஜ்மா. சகோதரர்களே, இது ரெண்டு அல்லாமல் மற்ற காலங்களிலே ஏற்படக்கூடிய இஜ்மா, சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கு இது மோதாது, முட்டாது, முரண்படாது. அப்படி அன்றைய காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய இஜ்மா அதனுடைய தரம் மூன்றாம் தரம். இஜ்மாவுக்கு தரம் இருக்குது. சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா எடுத்தா அதுவும், நீங்கள் நம்மளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒண்ணு எடுத்தா மார்க்க அடிப்படையில தான், மார்க்க சட்ட விஷயத்துல தான், ரெண்டு ஒரு தரத்தில் ஆகவே முடியாது. அதனால சஹாபாக்களுடைய காலத்தில் ஒட்டுமொத்தமாக கருத்து வேறுபாடு இல்லாமல் எடுத்திருப்பார்களே ஆனால் முதல் தர இஜ்மா. அவர்கள் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்களில் ஏதாவது ஒரு கருத்தின்படி இஜ்மா ஆகி அதற்கு அடுத்த காலங்களில் அதுக்கு மாறுபட்ட சூழ்நிலைகள் உண்டாகி
இன்னொரு கருத்தை அவர் எடுப்பார்களா இந்த மாறுவதற்கு அனுமதி இருக்குது. இந்த 2 தரத்திற்கு பிறகு 3ஆம் தரம் அது அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய இஜ்மா, அந்த காலத்துக்கு தகுந்த மரியாதை தான். இதைத்தான் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சிறந்த காலத்து மக்கள் எடுத்து சொன்னாங்க. அது எங்கேயும் நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு இல்ல, அவங்களுக்கு இனாம் கொடுத்து அவங்களை வாழ்த்துறது அல்லது வாய்மொழி அவங்களை வாழ்த்தி விட்டு போறதுக்கு அல்ல, அவங்க செய்யக்கூடிய தீர்ப்புகள் தீர்மானங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எடுத்து காட்டுவதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருல் குருனி ஹைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். சிறந்த மக்கள் 3 தர மக்கள். ஒரு காலத்தில் நானும் சஹாபாக்களும் இருந்த காலமும், அதுக்கு அடுத்த காலம் சஹாபாக்களும் தாபியீன்கள் இருந்த காலமும், அப்புறம் தாபியீன்களும் தப தாபியீன்கள் இருந்த காலமும். இது எதுக்கு சொல்றாங்க சிறந்த காலம்னு சொல்லி? பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் எடுத்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அடிப்படையான மக்கள் உங்க அந்த தாபியின் தபா தாபியின் வரைக்கும் இவங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முதல் உரிமை தரணும், இவர்களுடைய பேச்சுக்கு முதல் உரிமை தர வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நிலைப்பாடு. இது மட்டுமல்ல, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த நிலைப்பாடுதான் பிஜேயுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. அவருடைய நிலைப்பாடு இதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன காரணமோ அது அல்லாஹ்வுக்கு தான் படிச்சோம். சஹாபாக்களை ஏத்துக்கிறனுங்கிறது இல்ல, அவங்க ஒட்டுமொத்தமா சொன்னா அவங்களை அங்கீகரிக்கணும்னா அவங்க அல்லாஹ்வா ரசூலா, அதுக்கு போனாலும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் ரசூலையே 2ஆ பிரிச்சு வஹியா இருந்தாத்தை ஏத்துக்கிறோம், அவர் வஹி இல்லாத நிலையில இருந்தா அதை கூட அங்கீகரிக்க வேண்டியது தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உதாரணங்கள்லாம் விளக்கங்கள்லாம் மென்மேல வரும் சகோதரர்களே. இதுவும் அவங்களுடைய நிலைப்பாடாத்தான் இருந்துச்சு. என்ன நிலைப்பாடு இருந்துச்சு? சஹாபாக்கள் ஒன்று கூடி ஒரு கருத்து சொல்லுவார்களே, ஆனால் அது மட்டுமல்ல, சில சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி கூட இந்த சஹாபாக்கள் இவர்கள் கருத்து சொல்லிப்பார்களே, ஆனால் அந்த விளக்கத்தை நாம் முன்னுரிமை முதல் உரிமை கொடுக்கணும். நம்ம அங்க கருத்து சொல்லக்கூடாது, இவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அடுத்து வந்த தாபியீன்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய கருத்துக்களுக்கும் நம்ம முதல் உரிமை தரணும். எதுக்கு இது எழுதுனாங்க, ஏன் சொன்னாங்க? நிலைப்பாடு அதான் இருந்தது. அங்கீகரிச்சாங்க, மக்களும் நம்பினாங்க, இவங்க ஒரு நல்ல வழியை காட்ட போறாங்கன்ட்டு. ஆனா போக போகத்தான் தெரிஞ்சிச்சு இது எங்கேயோ கொண்டு போறாங்க நம்மளன்னு சொல்லி இன்றைய சூழ்நிலையில விஷயம் வெளியாச்சு சகோதரர்களே. ஆக இந்த நிலைப்பாடு நாங்க சொன்னோமே, சஹாபாக்களுடைய காலத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்தா தனித்தனியா சொன்னாலே மரியாதை கொடுக்கணும்டா, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்றாங்க, வலியுறுத்துறாங்க, ஒரு சட்டத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். ஏன் மண்டையை நுழைக்க கூடாது, என்னுடைய கருத்தை திணிக்க கூடாது, அதை ஏற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3வது அமர்வுலையும் கூட இஜ்மாங்கிறது மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை காட்டல. எது இஜ்மா அது இஜ்மா ஒரு இஜ்மா சொல்றாங்களே தவிர அது ஏன் மார்க்கத்தினுடைய ஆதாரமா ஆகுது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க காட்டல. ஆய்வு செஞ்சு எடுத்தால், நிறைய பேர் ஆய்வு செஞ்சு முடிவெடுத்தால் தவறான்னு கேட்டா, ஆய்வு சரியா இருந்தா சரி, ஆய்வு தவறா இருந்தா தவறு, அதான் சொல்லணுமே தவிர நிறைய பேர் ஆய்வு செஞ்சு தப்பா சொல்றாங்க, கொஞ்சம் பேர் ஆய்வு செஞ்சு சரியா சொல்றாங்க. எதை எடுத்துக்கிறேன்னு, சரி தவறுங்கிற அடிப்படையில் எடுக்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் செஞ்சா சரியாங்கிற அடிப்படையில் கேட்கறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு அவங்க இதுவரைக்கும் ஆதாரம் தரவே இல்லை. சரி, அடுத்து இஜ்மாவுக்கு மேடையில் பேசுனது வேற வழக்கம், இது வேற கண்டாங்க, அதை நான் விட்டுறேன் உங்கள்கிட்ட, நீங்க பாத்துக்கிறங்க. அவரு வேற அர்த்தத்தில் சொன்னேங்கிறாரு, அந்த கான்செப்ட்ல சொல்லல. ஆனா அதை போய் வாதமாக்க நான் விரும்பல, நம்ம டாபிக் முக்கியம். அடுத்து பிஜே ஆரம்பத்தில் இந்த கருத்தெல்லாம் இருந்தாரு கேட்கிறாரு. நான் இருந்திருக்கேன், மதுகப்புல இருந்திருக்கேன்னா, நான் தர்கா வழிபாட்டில் இருந்திருக்கிறேனே, அதனால இருந்தாருங்கிற பேசக்கூடாது, ஒப்பந்தத்தில் இருக்கிறது. இப்ப என்னத்துல நம்ம இருக்கிறோமோ அதான் பேசணும்னு இருக்கிறது. அப்ப நான் எத்தனை விஷயங்களை இருந்து அது தவறு கண்டு ஒன்னு ஒன்னா தவறு கண்டு நான் விலகி வந்திருந்தேன்னா, இப்ப எதுல நான் இருக்கிறேன்னு அதுதான் விவாதத்துக்குரியது. அதனால நான் இருந்து அதுல நீங்க ஆதாரமா காட்ட வேண்டிய, அதுக்கு மேல நான் சொல்லுவேன் எல்லாத்திலும் இருந்திருக்கிறேன். வழங்குதா? அந்த புகைப்பிடித்த சொன்ன அதெல்லாம் கூட இருந்தேன், அது எவ்வளவு காணாச்சு விட்டு அதை சொல்லிட்டு இருக்காரு. வழங்குதா? சரி, அடுத்து வருவோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இப்ப இஜ்மா என்பதற்கு ஆதாரம் காட்டலங்கிற கவனத்தில் வச்சுக்கணும் எல்லாரும். இஜ்மா மார்க்கத்தின் ஆதாரம் தான், இந்த அருக்கு ஆதாரம், அதுக்கு இந்த அருக்கு ஆதாரம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இஜ்மாவுக்கு ஒரு இலக்கணம் சொன்னாங்க, இந்த சபையில வச்சதை நான் எடுத்துக்கிறேன், அவங்க வாதமா கிளிப்பிங்கில உள்ளதை நான் எடுத்துக்கொள்ளல.
ஒவ்வொரு காலத்துல 2 வகையா இஜ்மா இருக்குங்க, இல்லாத உங்க கொள்கையா, ஓகே, அந்த கொள்கை 2 வாதிடுங்க. அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரி சேர்ந்து இஜ்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இஜ்மா வந்து சஹாபாக்களுடைய இஜ்மாவுக்கு மாத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்றீங்க, சரியா? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். என்ன சொல்றேன்னு கேட்டா, ஜக்காத்துடைய ஒட்டகம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அந்த சூடு போட்டு ஒரு அடையாளம் போடுவாங்க, ஜக்காத்துடைய ஒட்டகம் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க, சஹாபாக்களும் போட்டிருக்கிறாங்க, தாபீன்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, அதிகமான பேர் வந்து அதை சொல்லி இருக்கிறாங்க. இத வந்து இது இஜ்மா என்றும் சொல்றாங்க. நவவி இமாம் அவர்கள் இஜ்மா என்று சொல்கிறார்கள். இந்த இஜ்மாவை அபு ஹனீஃபா மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? வஹாத ஷரஹு நவவில இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்கிறார்கள், வஹாத அல்லதி கத்தம்னாஹு மின் இஸ்திஹ்பாபி வஸ்மி நாமி ஜகாத்தி வல் ஜிஸியத்தி ஹுவ மத்ஹபுனா வ மத்ஹபு ஸஹாபத்தி குல்லிஹிம் ரலியல்லாஹு அன்ஹும் வ ஜமாஹீரில் உலமாஇ பாதஹும் வ நக்ல இப்னு ஸப்பாக் வ கைருஹு இஜ்மா ஸஹாபத்தி அலைஹி வ கால அபு ஹனீஃபா ஹுவ மக்ரூஹுன். அதாவது ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் இஜ்மா பண்ணி அடையாளம் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு பிந்தி வந்த பெரும்பான்மை உலமாக்கள் பண்ணி இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் செஞ்சு அந்த இஜ்மாவை எதை மீறவே கூடாதோ, எதை மறுக்கவே கூடாதோ, அந்த இஜ்மாவை உடைச்சி அது மக்ரூஹு என்று யார் சொல்றா? அபு ஹனீஃபா இமாம் அவங்க சொன்னதாக ஷரஹு நவவியில இமாம் முஸ்லிம் அவர்கள் எழுதி வைக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு நீ பதில் சொல்லணும். இஜ்மாக்கு என்ன அந்தஸ்து வச்சிருக்கிறீங்க? நீங்கள் அந்த மதுஹபில் உள்ள ஒரு அறிஞர், மதுஹபில் உள்ள அறிஞர் மதுஹபுல இமாம் வந்து இஜ்மா உடைச்சிட்டு போயிட்டாரு, அதுக்கு மாத்தமா மீறி இருக்கிறாரு, அவர் யார்? அவர் முஸ்லிமா அல்லது வழிகேடரா அல்லது சுன்ன ஜமாத்துக்கு வெளியே உள்ளவரா? அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா மீறுவதற்கு அனுமதி இருக்குதா? இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அதே மாதிரி வந்து இன்னொரு நிறைய இருக்கு. அதாவது எல்லாரும் இஜ்மா பண்ணி இருக்கிறாங்க, சஜிதா செய்யறதா இருந்தா நெத்தி மஸ்ட் அவசியம், நெத்தி அவசியம். நெத்தியோட மூக்கு சேரணுமா? அதுல 2 கருத்து இருக்குது. மூக்கு சேர வேணாமா, நெத்தி மட்டும் போதுமா, நெத்தியும் மூக்குமா, அதெல்லாம் இருக்கிறது. ஆனா இஜ்மா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நெத்தி இல்லாம மூக்கு வச்சா சைதா இல்ல, சைதா செய்யும் பொழுது நெத்தி மஸ்ட் இருக்கணும், அதோட மூக்கு சேரலான்னு ஒருத்தர், மூக்கு சேராம இருக்கலான்னு ஒருத்தர் சொல்றாங்க. 2 பேருக்கு கருத்துப்படி நெத்தி அவசியம். இப்ப நெத்தியை வைத்து சஜிதா செய்ய வேண்டும் என்பது இஜ்மா. இஜ்மா என்பது அவுனுல் மஅபூதுல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்ன, அதாவது காலல் இமாம் அபு ஹனீஃபா அன்னஹு யுஜ்ஸு சுஜூது அலல் அன்ஃபி வஹதஹா, மூக்கை வைத்து மட்டும் நெத்தியை வைக்காம சஜிதா செஞ்சா கூடும். ஓ கது நக்கல இப்னுல் முன்திரி இஜ்மா ஸஹாபத்தி அல அன்னஹு லா யஜ்ஸு சுஜூது அலல் அன்ஃபி வஹதஹு, மூக்கு மேல மட்டும் சஜிதா செய்வது கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்திருக்கிறார்கள். அபு ஹனீஃபா வந்து அது வந்து கூடும்ங்கறாங்க. கூடாது என்று சஹாபாக்கள் இஜ்மா செய்திருக்கும் பொழுது மூக்க மட்டும் வச்சு செய்யலாம்னு சொல்லி இருக்கிறார்களே. அப்ப நீங்க சொன்ன உசூலுங்க உடபடுத உங்க மதுஹபுடைய அறிஞரை கொண்டு நிறைய மசாயில் இருக்குது, ஒன்னொன்னா தான் எடுத்து கேட்க முடியும். அப்ப இஜ்மா இங்க காணாம இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்ல வேண்டும். அடுத்து என்ன நான் கேட்கிறேன்னு கேட்டா, இப்ப இஜ்மாவுக்கு நீங்க ஒரு கருத்தை சொன்னீங்க. அப்ப மாலிக் இமாம் என்ன சொல்றாங்க? மதீனா வாசிகளுடைய இஜ்மா தான் இஜ்மாவு, வேற எதுவும் இஜ்மா கிடையாது அப்படின்னு மாலிக் இமாம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, மாலிகி மதுஹபுடைய கொள்கை அது மாத்திரம் இல்ல, மதீனா வாசிகள் எடுக்கிற இஜ்மா வந்து நக்ல், அதாவது நஸ்ஸை அடிப்படையாக வைத்து எடுத்ததா இருந்தாலும் அது ஆதாரம் தான். ரை, எந்த ஆதாரம் இல்லாம அவங்களா ஒரு அபிப்பிராயத்தில் எடுத்தாலும் மதீனாவாசிகள் செஞ்சிட்டார்களே ஆனால் அதுதான் இஜ்மா அப்படிங்கிறாங்களே. மற்றவங்க எல்லாம் அதுல வராம இருக்கிறாங்களே, இது என்ன இஜ்மா? அப்ப மாலிகி இமாம் வந்து உங்க இஜ்மா கருத்தை ஏத்துக்கல. நீங்கள் எதை இஜ்மா என்கிற அவர் மதீனாவாசிகள் மட்டும்தான் இஜ்மா, அதுக்கு பிறகு இஜ்மாங்கிற டாபிக்கே கிடையாது அப்படின்னு சொன்னா, இந்த காலத்தில் இஜ்மா எடுக்கலாம் என்ற உங்க கருத்தை மாலிக் இமாம் மறுக்கிறாரு. அவர் சுன்ன ஜமாத்தா வேற ஜமாத்தா? அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் சொல்றாங்க இஜ்மான்னு சொல்றோம் பொய்யன். ஏன் இஜ்மான்னு எப்படி நமக்கு தெரியும்? நான் கேட்ட கேள்வி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அதை கேட்டேன். நான் கேட்ட கேள்வி ஷாஃபி இமாம் கேட்ட கேள்வி, அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்ட கேள்வி. என்ன கேட்கிறாங்க? எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொன்னா அல்ல மௌனமாக இருந்தாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிட்டான்னு எப்படி அர்த்தமாகும்?
ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வது அவர் வாயிலிருந்து வந்தா தான் ஏற்றுக்கொண்டார் அர்த்தம். அவருக்கு விளங்காம மௌனமா இருந்திருப்பாரு, பயந்துகிட்டு மௌனமா இருந்திருப்பாரு, வேற ஏதோ நோக்கத்துக்கு மௌனமா இருந்திருப்பாரு. அப்ப இந்த மெசேஜ் எட்டாம மௌனமா இருந்திருப்பாரு, என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னு புரியாம மௌனமா இருந்திருப்பாரு. அப்ப மௌனமா இருந்தாங்க, ஒருத்தர் செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க, அனைவரும் அதை கட்டுப்படுத்துன்னு சொன்னா அனைவரும் எப்ப முடிவெடுத்தாங்க? ஏன் கிதுபுங்கிறார். இஜ்மாவை வாதிடுபவன் பொய்யன். யார் சொல்றாங்க? மாலிக் இமாமும் இவங்க இஜ்மா மறுத்துட்டாரு, ஹம்பலி இமாமும் இவங்க இஜ்மா மறுத்துட்டாரு, ஷாபி இமாமும் இவ்வளவுதான் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? நான் அறிந்தவரை ஒரு ஹிலாப் மாறுபட்ட கருத்தை அறியல, அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர அனைவரும் யோகபித்து விட்டார்கள் அவதூறு. சபையில் இருக்கிறோம், நான் சொல்றேன், நீங்க சும்மா இருந்துட்டீங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு எப்படி அவங்க வாயினால் சொன்னாங்களா? ஒருவருடைய அவர் சொல்லாத ஒன்றுக்கு நீ எப்படி அவரை பொறுப்பா? இதை விட ஒரு அநியாயம் எதுவும் இல்ல, இதுக்கு மிஞ்சின அவதூறு எதுவும் இல்ல என்று யார் சொல்றா? இமாம் ஷாபி அவங்க சொல்றாங்க. அப்ப ஷாபி இமாமுடைய கருத்துப்படியும் உங்க இஜ்மா இல்ல, ஹம்பலி இமாமுடைய கருத்துப்படியும் உங்க இஜ்மா இல்ல, மாலிக் இமாம் கருத்துப்படியும் உங்க இஜ்மா இல்ல, அபு ஹனீஃபா இமாமுடைய கருத்துப்படி உங்க இஜ்மா மறுத்துட்டார். சஹாபாக்கள் இஜ்மா தூக்கி போட்டு அவர் என்ன செஞ்சார்? ரெண்டு தான் காட்டிருக்கே காட்டுவேன். சஹாபாக்கள்லாம் சேர்ந்து இஜ்மா செஞ்சதை அபு ஹனீஃபா மறுத்திருக்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்க, இதுக்கு நீ பதில் சொல்லணும். சும்மா ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டு போகாமல் இதுக்கு இது அவங்க சரியில்லை, ஹம்பலி இமாமை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லணும் எங்களுக்கு. இந்த விஷயத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அவர் இஜ்மா மறுத்துட்டார், பொய்யன்கிறார். இஜ்மாங்கிறது சாத்தியமே இல்லை. 4 நிமிஷம் இருக்கா? 6 வரைக்கும். சரி. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம கேட்ட கேள்வி நல்லா கவனத்தில் வச்சுக்கிறோங்க. 4 இமாம்களுமே இவங்க சொன்ன இஜ்மாவுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க இல்லையா? அந்த விளக்கத்தில் இல்ல. அப்ப அவங்களுடைய இன்னும் நிறைய அறிஞர்கள் நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் என்னென்ன கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லுவேன். 4 இமாம் மட்டும் சொல்றது என்னன்னா, அவங்க தான் சுன்ன ஜமாத்துங்கிற சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால அவங்களுடைய இதை சொல்றேன். அப்ப இஜ்மாங்கிறது உசூல் ஃபிக்ஹுங்கிற யாருடைய உசூல் ஃபிக்ஹு, எந்த உசூல் ஃபிக்ஹு இது அப்படின்னு கேட்கிறோம். அடுத்து சில கேள்விகள் நீங்க இஜ்மாவுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க, நீங்க உங்க சைடுல சொன்ன விளக்கத்திலிருந்து சில கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லல. என்ன கேள்வி? ஒரு காலத்தில் இஜ்மா செஞ்சிட்டாங்க, அடுத்த காலத்தில் வர்றவங்க அதுக்கு மாத்தமா இஜ்மா செய்யலாமா? ஒரு காலத்தில் இஜ்மா ஏற்கனவே இருக்குது, அதை மீறி அடுத்த காலத்தில் வர்றவங்க